السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, லட்சியமிக்க குழந்தையை உருவாக்குதல் என்கின்ற அந்த கருப்பொருளிலே நாங்கள் நேற்று பார்த்ததனுடைய சுருக்கம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், கல்வியை இலட்சியமாக கொண்ட ஒரு குடும்பத்தை நம்ம என்ன செய்வது, தேர்வு செய்வது எப்படி என்பது சம்பந்தமாக பார்த்தோம். அதாவது கல்வியை இலட்சியமாக கொண்ட அந்த தேர்வில் ஒரு கணவனோ மனைவியோ முதலாவது பார்க்க வேண்டியது தனக்கு உலக ரீதியாக ஒத்துப்போகக்கூடிய அதாவது தனது ஆசைகள், ஒரு அந்தஸ்து ரீதியான, பொருளாதார ரீதியான, அழகு ரீதியான ஆசைகள் என்ற ஒரு பகுதி இருந்தால் அதை அவர் என்ன செய்யணும், அதை தனக்குள்ள என்ன செய்யணும், முதலாவது அதை தேர்வு செஞ்சிடணும். இரண்டாவது தீன், அதான் பிரதானம். ஆனால் நமக்கு காரணம் சொன்னோம். இரண்டாவது தீன், மார்க்கப்பட்டுள்ளவளா அப்படின்றது. மார்க்கப்பட்டுள்ளவள் என்பது நம்ம ரெண்டாக என்ன செஞ்சோம், பிரித்து பார்த்தோம். ஒன்று வணக்கங்கள், அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய இபாதத், அவருடைய நோன்பு, தான தர்மங்கள், இது சார்ந்த விஷயம். மார்க்கப்பட்டுள்ள இரண்டாவது பகுதி அந்த கேரக்டர், அந்த அவர்களுடைய அந்த குணநலன்கள். இதுக்கு சொல்கிற நம்ம அதாவது ஒத்து போகக்கூடிய அந்த தன்மை, உடன்பாடு முரண்பாடுகள், அரபுல குஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்பந்தமான நிறைய செய்திகளை நம்ம என்ன செய்ய சஹாபாக்களோட வரலாற்றிலிருந்து பார்த்தோம். இந்த பொருத்தப்பாடு என்பது என்ன அப்படி என்பதை, பொருத்தப்பாடு உள்ளவர்களை நம்ம தேர்ந்தெடுத்தல் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் என்போம். இந்த பொருத்தப்பாடு இல்லாத வாழ்க்கை அமைவதனால் நடக்கக்கூடிய விவாகரத்துகள் ரெண்டு பேரில் ஒருவர் கெட்டவர்ன்றதுக்கான ஒரு ஆதாரம் அல்ல, ரெண்டு பேருக்குள்ள பொருத்தப்பாடின்மை என்பதற்கான ஆதாரம் அப்படின்றதை நம்ம என்ன செய்தோம், அதில் பார்த்தோம். மூன்றாவது, நம்ம என்ன இலட்சியத்தை வச்சுக்கிறோமோ அந்த இலட்சியத்துக்கான தேர்வு. நம்ம குழந்தையை கல்விக்கான ஒரு இலட்சியமாக வச்சுருந்தா அதுக்கான அமைப்பில் என்ன செய்யணும், நம்ம தேர்வு செய்து கொள்ளணும். நம்ம வேறொரு விஷயம் என்றால் அதுக்கு அமைப்பாக நம்ம என்ன செய்வோம், தேர்ந்தெடுத்துக்கொள்வோம். இங்கே நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நம்ம தேர்வு செய்ய நினைக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நம்ம அதுக்கான அமைப்பில் தான் என்ன செய்யணும், நம்ம அதாவது கல்வி சம்பந்தமான அந்த அடிப்படையை கொண்ட ஒரு தேர்வு எங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று அதுக்கான சில வரலாறுகளையும் செய்திகளையும் நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். இதான் நம்ம நேற்று பார்த்ததனுடைய சுருக்கம். இப்போ இன்றையுடைய செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் தனது குழந்தை சாலிஹான ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்பது அடிப்படையான லட்சியமாக இருக்கும், ஒரு அடிப்படையான இலக்காக இருக்கும். சாலிஹான ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்பது, கல்வியாளராக வருதல், நல்ல மார்க்க அறிவோடு வருதல், உலக கல்விகளோடு மார்க்கப்பட்டுள்ளதாக வருதல் என்றெல்லாம் இரண்டாவது. சாலிஹான ஒரு நல்ல குழந்தையாக வர வேண்டும் என்பது தான் பொதுவாக எல்லா பெற்றோர்களுடைய, ஒரு நல்ல முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீமான பெற்றோர்களுடைய இலட்சியமாக என்ன செய்யும், இருக்கும். இரண்டாவது, அந்த குழந்தை ஒரு கல்விமானாக வரணும், நல்ல அறிவுள்ளவராக வரணும். மூன்றாவது, நல்ல தொழில் செய்யக்கூடிய அமைப்பிலான ஒரு குழந்தையாக என்ன செய்யணும், வரணும்ன்றது இருக்கும். இது நம்ம மூன்றையும் தனித்தனியாக நம்ம பார்த்துக்கணும். ஒன்று சாலிஹான குழந்தையாக உருவாகுதல். இதுக்கு மேலான ஒரு பகுதி இருக்குது, அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா, ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கணும், உடலில் எந்த குறைகளும் இல்லாமல் என்ன செய்யணும், பிறக்கணும், அழகான ஒரு பிள்ளையாக பிறக்கணும் என்பது இயற்கையான என்ன லட்சியங்கள். ஒரு ஈமானிய லட்சியம் தான் நம்ம பேசுறதில்ல. இங்கே சாலிஹான ஒரு புள்ளியாக என்ன செய்யணும், பிறக்க வேண்டும். அந்த சாலிஹான குழந்தை ஒரு கல்வியை சுமந்த ஒரு கல்வியாளராக உருவாக வேண்டும். மூன்றாவது, அந்த குழந்தை நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் ரீதியான ஒரு இதை நம்ம எதிர்பார்ப்போம். இது அடிப்படையாக பொதுவாக குழந்தைகள் என்ற சப்ஜெக்ட் நம்ம பேசுகிற நேரத்தில் நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள். இதில் மிக எது இல்லாமல் போனாலும் இது இல்லாமல் போகக்கூடாது என்றது எதென்றா சாலிஹான குழந்தையாக உருவாகுது என்பதுதான். கல்வியில் சில வேளை ஒரு குழந்தைக்கு அதாவது மேலதிக கல்வி கிடைக்காம இருக்கலாம், சில வேளை கல்வியே கிடைக்காம என்ன செய்யலாம், போகலாம். ஒரு பெரிய தொழிலில் ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய நிலை வராமல் இருக்கலாம். ஆனால் எது இல்லாமல் போகக்கூடாது, சாலிஹான ஒரு குழந்தை, மார்க்கப்பட்டுள்ள ஒரு குழந்தை என்பது என்ன செய்யக்கூடாது, இல்லாமல் போகக்கூடாது. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, உனது பெண் பிள்ளை நீ திருமணம் முடிச்சு வைக்கிற டைமில் ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒருவருக்கு என்ன செய்யுங்க, திருமணம் முடிச்சு வைங்க. மார்க்கப்பற்றிக்கான அவசியமாக என்ன செய்யுங்க, பார்த்துக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ முடிக்கக்கூடிய அந்த 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 கணவர் உனது அந்த மனைவியிடத்தில் எதையாவது ஒரு குறையை கண்டா அவன் அந்த குறையை திட்டாது, அதாவது அந்த குறையை அவனால் பொருந்தி கொள்ள முடியாது விட்டாலும் கூட அவளுக்கு அநியாயம் செய்ய மாட்டான்.
அவன்கிட்ட மார்க்கம் இருப்பதனால அந்த குறையை அவனால் பொருந்தி கொள்ள முடியலை, அவனால் அதை அங்கீகரிக்க முடியலை என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் அவளுக்கு அநியாயம் என்ன செய்ய மாட்டான், அவன் செய்ய மாட்டான். காரணம் சாலிஹானவனாக இருக்கிறதால. சாலிஹானுடைய சிந்தனை எப்படி இருக்குமெண்டா, நம்மளுக்கு என்ன செய்யலை, பொருந்தவில்லை என்கின்ற ஒரு சிந்தனை இருக்குமே தவிர அவளுக்கு அநியாயக்காரனாக அவதூறுகளை சொல்லி இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர் என்ன செய்கிறாங்க, உபதேசம் செய்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே ஒரு சாலிஹான ஒரு ஒன்று தான் அடிப்படையான ஒரு லட்சியமாக இருப்பதை நம்ம ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சில செய்திகளை சொல்கிறேன் பாருங்க. அதாவது அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்லி ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னால் உலகத்திலேயே முதல் குழந்தை, அதானே உலகத்திலேயே முதல் குழந்தை, அது சம்பந்தத்தை சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஆராஃப்ல 189 வசனத்தில் ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன்தான் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். வஜஅல மின்ஹா ஜௌஜஹா லியஸ்குன இலைஹா, அவளிலிருந்து அவருடைய ஜோடி அல்லாஹு தஆலா ஆக்கினான் அமைதி அடைவதற்காக, அவளில் அமைதி அடைவதற்காக. ஃபலம்மா தகஷாஹா ஹமலத் ஹம்லன் ஹஃபீஃபன் ஃபமர்ரத் பிஹி, இருவரும் குடும்பத்தில் ஒன்று சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவள் என்ன செய்தாள், சுமந்தாள், கர்ப்பிணியானாள். ஃபலம்மா அஸ்கலத், அது பாரமாகிய பொழுது, அல்லாஹ் சொல்ற இதை பாருங்க, அவள் 2 பேரும் சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவங்க என்ன செஞ்சாங்க, சுமந்தாங்க. அப்படின்னா அவர் கர்ப்பவதியாகி விட்டார், பாரமான பொழுது. ஃபலம்மா அஸ்கலத், அது பாரமாகின பொழுதுன்னா அவங்க என்ன செய்யறாங்க, குழந்தையான ஒரு முழு வடிவத்தை அடைந்த பின்னால தஅவல்லாஹ், அவர்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள். லஇன் ஆதைதனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நீ எங்களுக்கு சாலிஹான ஒன்றை தந்தால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். சாலிஹான ஒன்றை தந்தால் நன்றி உள்ளவராக நாம் என்ன செய்வோம், இருப்போம். அப்ப அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு பிரார்த்தனையை சொல்லி தாரான். யா அல்லாஹ் லஇன் ஆதைதனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நீ சாலிஹான ஒரு குழந்தையாக தந்தால் நாங்கள் நன்றியுடையவர்களாக என்ன செய்வோம், இருப்போம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா ஆராஃப்ல 189 வசனம். இந்த செய்தியிலிருந்து குழந்தையை சுமந்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இந்த துஆவை என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள் என்றது மட்டுமல்ல, கணவனும் மனைவி இந்த துஆவை என்ன செய்யணும், கேட்கணும் என்பது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மறைமுகமாக எங்களுக்கு சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை தெரிஞ்சு இந்த வசனத்துல கேட்டாலும் சரி, சாலிஹான ஒரு குழந்தை தான் பிரதானமான பிரார்த்தனையா என்ன செய்யணும், இருக்கணும். இந்த சாலிஹுக்கு 2 அர்த்தம், 2 அதில் அடங்கும். ஒன்று பொருத்தமான குழந்தை, குறையற்ற, உடல் குறையற்ற, பிசிக்கலி எந்த விதமான குறைகளும் அற்ற குழந்தை என்பதும் அதில் அடங்கும். இரண்டாவது என்ன, மார்க்கத்தில் பற்றுள்ள, இறைவன் விரும்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக என்றதும் அதில் என்ன செய்யும், அடங்கும். லஇன் ஆதைதனா சாலிஹன் பொருத்தமானது. லஇன் ஆதைதனா சாலிஹன் லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். இப்போ இதில் நம்ம துஆ என்ற பகுதிக்கு மேலாக ஒரு குழந்தைய சுமந்த உடனே தாயுடையும் தந்தையும் சிந்தனையில் ஓட வேண்டிய பிரதானமான சப்ஜெக்ட் சாலிஹான ஒரு புள்ள என்ன செய்யணும், எனக்கு பிறக்கணும் என்பது தான். ஆனால் உண்மையில் அதுதான் பிரதானமாக போகுதான்னு கேட்டால் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா முதலாவது சிந்தனையில் ஓடும். முதலாவது சிந்தனை ஆண் குழந்தையா பெண் குழந்தை. நீ என்ன எதிர்பார்க்குற, ஆம்பளை பிள்ளை எதிர்பார்க்குறியா பொம்பளை பிள்ளை எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரியே அவங்க 2 பேர், நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க அப்படி என்ற இந்த மாதிரியான ஒரு சிந்தனை என்ன செய்யும், ஆசை பிழை இல்லை. ஆண் குழந்தை கிடைக்கணும், பெண் குழந்தை கிடைக்கணும், அது பிழை அல்ல. ஆனால் அந்த சிந்தனையிலேயே அது பிரதானமாக என்ன செய்யும், இருக்கும். அப்படி சில நடைமுறைகள் இருக்கு. உனக்கு வாப்பாவோட இறக்கமா உமாவோட இறக்கமானு பிறந்தவரை கேட்டுருப்பாங்க. இப்படி சில தேவையில்லாத கேள்விகள் இருக்கு. உனக்கு தாய் முதலா விருப்பமா, நீங்க தாயை முற்படுத்துவீங்களா, மனைவியை முற்படுத்துவீங்களா, யார் பாசத்துல கூட, இப்படி அநியாயமான சில கேள்விகள் வரலாற்றில் நிறைய என்ன செய்யும், இருக்கும். அதுல ஒன்றுதான் என்னன்னா, பிள்ளை இது ஆண் குழந்தை பெறணும், எனக்கு பெண் குழந்தை பெறணும் நினைக்கிறது தவறில்லை. அது பின்னால் வர நம்முடைய செய்திகள் அந்த ஆதரவு வைக்கிற தவறில்லை. ஆனால் எது வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை இந்த சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடாது. சிலர் அதையே பேசுவாங்க, முதலாவது ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அடுத்து நம்முடைய தொழில்கள் இருக்கு, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு, ஐன்ஸ்டைனா உருவாக்கணும், அப்படி இப்படி உருவாக்கணும், இப்படியா இந்த பேச்சு தான் இருக்கும். அப்போ யாரா ஞாபகப்படுத்துவாங்க, அதெல்லாம் சரி சாலிஹான ஒரு பிள்ளை வரட்டும். அல்ல, அது இருக்குதான், அது பேசிக்காகவே மனசில் என்ன செய்யும், இருக்கும். பேசிக்காக இல்லை, அது சுமார் ஓரத்தில் என்ன செஞ்சுக்கிறது, வைத்திருக்கிறார்களே தவிர அது பிரதானமாக இல்லை. இந்த சிந்தனையை அதாவது ஒரு ஆணி வேறு மாதிரி அப்படி பதிஞ்சுக்கணும். எங்களுக்கு யா அல்லாஹ் சாலிஹான ஒரு பொருத்தமான ஒரு குழந்தை இருக்கிறது தா என்ற இந்த சிந்தனை தான் பிரதானமாக இருக்க வேண்டும். சூரா ஆராஃப்ல 189 வசனத்தில் அல்லாஹ் தஆலா அதை என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான்.
இந்த சிந்தனை ஓட்டம். இதை பாருங்க. அடுத்தது சூரா ஆல இம்ரான்ல அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றார். இது காலத் இம்ராத்து இம்ரானுடைய மனைவி என்ன செய்றா சொல்றா, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அதாவது யா அல்லாஹ், இம்ரானுடைய மனைவி சொல்றா, யா அல்லாஹ் என் வயிற்றில் உள்ள குழந்தையை இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி, இதுதான் முக்கியம். குழந்தை வயிற்றில் இருக்குது, ஆனா பெண்ணாண்டெல்லாம் என்னது தெரியாது, ஆனா அவங்களோட சிந்தனையில என்ன இருக்குது, இதுதான் சாலிஹான குழந்தை, சாலிஹான ஒரு குழந்தையாக வரணும் அப்படி என்றதும் இதுல இன்னொரு லட்சியத்தோட வைக்கிறாங்க. நாம சொல்ற மாதிரி ஒரு கல்வி லட்சியம் மாதிரி ஒரு லட்சியத்தை அவங்க என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க வயிற்றுல இருக்கிற நேரத்தில். நம்மளும் சில வயிற்றுல இருக்கிற டைம்ல சில இதுகளை செய்யறோம், அது பிள்ளையான நடைமுறை. அது என்னன்னு சொல்றேன், இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் இருக்கக்கூடியதை நான் நதர்த்து நேர்ச்சியாக வைத்து விட்டேன், உனக்காக நேர்ந்து விட்டேன்னு சொல்றாங்க. நதர்த்து உனக்காக நான் நேர்ந்து விட்டேன். முஹர்ரரனா சுதந்திரமானவனாக, அதாவது என் வயிற்றில் இருப்பதை நான் நேர்த்து விட்டேன் சுதந்திரமானவனாக. ஃபதகப்பல் மின்னி, எனவே அந்த நேர்ச்சியை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இஸ்லாமிய குர்ஆன் ஹதீஸ்ல படிக்கிற டைம்ல இஸ்லாமிய வரலாற்றிலேயே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை தவிர வேற யாரும் இந்த நியத்தை என்ன செய்யல, வைக்கவில்லை. இன்றைக்கு இந்த மாதிரி சொல்வது எங்களுக்கு மார்க்கத்தில் தடை. இந்த மாதிரி எங்களுக்கு சொல்வது மார்க்கத்தில் தடை. அதாவது ஒரு குழந்தைய டோட்டலாக மார்க்கத்துக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், நேர்ந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நேர்ந்து விட்டா அவங்க திருமணம் முடிக்கலாது, அவங்க என்ன செய்யலாது, திருமணம் முடிக்கலாது. நேர்ந்து விடுறா என்னன்னா முஹர்ரரன், சுதந்திரமாகண்டா அவங்க சுதந்திரம்டா. இம்ரான் உடைய மனைவி என்ன செய்யல, அடிமை பெண்ணாவோ அப்படியெல்லாம் இருக்கல, அவங்களும் சுதந்திரமானவனா தான் இருந்தாங்க. பிள்ளைய சுதந்திரம் என்று சொல்றதுக்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த குடும்பத்துக்கு கீழே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அவங்க முழுமையாக என்ன அல்லாவுக்கான பணிகளை செய்வதற்கு அந்த அர்ப்பணத்தில் என்ன செஞ்சிருவாங்க, அவர்கள் போய்விடுவார்கள். மாஃபி பத்தினி முஹர்ரர், அதுக்காக வேண்டி. அதாவது இங்கே எந்த கண்ட்ரோலும் என்னது அவங்க இல்லை. டோட்டலாக பள்ளியில் இருப்பதும் தொழுவதும் நோன்பு வைப்பதும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதும் இதற்காக நான் முழுமையாக என்ன செய்து விட்டு நேர்ந்து. நாங்களும் அப்படி நினைக்கலாம், நேர்ச்சி அடிப்படையில் தவறு. சாதாரண என் பிள்ளை நல்ல ஒரு மார்க்கத்துக்காக பணி செய்கிறவராக வரலாம், இது வேறு. இது அப்படி இல்லை, திருமணம் இல்லை எதுவும் இல்லை, அவங்க என்ன செய்வாங்க, டோட்டலாக பள்ளியில் உட்காந்துட்டு மார்க்கத்துக்குரிய வேலைகளை மட்டும் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஃபதகப்பல் மின்னி, எனவே அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொள், இப்படி சொல்ற டைம்ல அவங்களோட உள்ளத்துல இந்த எதிர்பார்ப்பு ஆண் குழந்தை, அவங்களோட உள்ளத்துல இந்த எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு ஆண் குழந்தை என்பது அவங்களோட எதிர்பார்ப்பு. அதனால நான் சொன்னேன், ஆண் குழந்தையோட எதிர்பார்க்கிறது என்னது தவறல்ல, ஆனால் அது எதோட கலந்திருக்கணும், சாலிஹான ஒரு பிள்ளையாக மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும் என்றது. இப்போ இதுல 3 எதிர்பார்ப்பும் இருக்கு, இந்த துவால 3 எதிர்பார்ப்பு இருக்கு. ஒன்று, ஆண் குழந்தையா என்ன செய்யணும், வரணும் என்றது. 2வது, லட்சிய குழந்தையாக, அந்த குழந்தை முழுமையாக மார்க்கத்துக்கு அர்ப்பணமாக இருக்கக்கூடிய குழந்தையாக அப்படி என்று சொல்ற அந்த பகுதியும் இருக்குது. டோட்டல், அதாவது ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கணும், சாலிஹான பிள்ளையாக பிறக்கணும், ஒரு லட்சியமான ஒரு குழந்தையாக என்ன செய்யணும், பிறக்கணும் என்ற எல்லாமே இருக்கு. குழந்தைய பெத்தெடுத்து பார்த்தா பொம்பளை பிள்ளை. அவங்க எதிர்பார்த்தது என்னது, ஆண் குழந்தை பெண் குழந்தை. அப்போ அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இடத்துல என்ன செய்ய முறைப்படுறாங்க, இன்னி வதஅதுஹா உன்சா, யா அல்லாஹ் என்ன நான் ஒரு பெண் குழந்தையை என்ன செஞ்சிட்டேன், பெற்றெடுத்து விட்டேன். வலைச தக்கரு கல் உன்சா, ஆண் பெண் குழந்தை போல அல்ல. வலைச தக்கரு கல் உன்சா, ஆண் குழந்தை பெண் குழந்தை போல் அல்ல அப்படி என்ற ஒரு இது என்ன செய்து வருது. அதுக்கு பின்னால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து வளர்த்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த பள்ளியிலேயே இருந்தாங்க. அதனால தான் கிழக்கு பக்கமாக போனார்கள் என்ற ஒரு பகுதியெல்லாம் என்ன செய்யும் வரும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி அந்த ஆண் குழந்தை எந்த அந்தஸ்தில் இருந்துச்சோ அதே மாதிரி அந்த பெண் குழந்தையும் என்ன செஞ்சாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய பாதையிலே வளர்த்தாங்க. ஒரு கன்னி பெண்ணாக, ஒழுக்கமான பெண்ணாக அந்த சமுதாயத்தில் அவங்க வளர்ந்தாங்க. திருமணமின்மை என்பதனால அந்த ஒழுக்க பேர் அவங்களுக்கு முழுசா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தூய்மையை பார்த்து தான் என்ன செஞ்சான், அவங்களுக்கு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த அதாவது ஒரு நபியை பெற்றெடுப்பதற்கு, தந்தை இல்லாத ஒரு நபியை பெற்றெடுப்பதற்கான அந்த இதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்னு பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வெறும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருந்தாலும் அந்த பெண்மணிகளுடைய பிரார்த்தனையும் அவங்களுடைய நேர்ச்சையும் தான். இல்லையென்றா இம்ரான் உடைய மனைவி என்ன செய்யல, நபியாக இருக்கவும் இல்லை, வேற என்னது வகி இறங்காத மனிதராகவும் அவங்க என்ன செய்யல, இருக்கல. ஆனா அவங்களுடைய நேர்ச்சையின் காரணம் அல்லாஹ் தஆலா அவங்களோட வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தைய இப்படி ஆகட்டும் அப்படின்னு எந்த நபியை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. அதாவது இந்த இடத்துல முக்கியம் என்னன்னா, இம்ரானுடைய மனைவியும் நபி அல்ல, பிறந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமும் நபி அல்ல, ஆனா பேரன் யாரு, நபி.
பேரன் வந்து நபி. இவங்க 2 பேரும் யாரு? சித்திகா, உண்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடானவர்கள். அப்ப அல்லாஹு தஆலா இவங்க அவுலியாக்கள், இறைவனுடைய நேசர்கள் நம்ம சொல்லுவோம். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல வந்து என்ன அவர்களுக்கு அந்த சிறப்பை கொடுத்ததற்கான காரணம் அவர்கள் அதில் காட்டிய அந்த ஆர்வம், அந்த இஜ்திஹாதும். எனவே ஒரு குழந்தை எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட குழந்தையாக வரும்னு நமக்கு என்ன தெரியாது. எங்களுடைய அந்த சாலிஹான சிந்தனையும் உண்மையான அந்த நேர்ச்சையும் தான் அந்த குழந்தையை என்ன செய்யும், சிறப்பாக உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுபோல அதாவது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற நிலையிலிருந்து அந்த சலாஹ், ஒரு மனிதனுடைய அந்த கெடுதி நன்மை என்பதை பற்றி இறைவன் சொல்லி காட்டுறான். சூரா நஜ்ம்ல 32வது வசனத்தில், அதாவது நீங்க வந்து வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் அஃப்வன், அதாவது அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ், மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் மானக்கேடான விஷயங்களை, பெரும்பாவங்களை எல்லாத்தையும் தவிர்த்து வாழ்வார்கள். இல்ல லமம், மனிதன்ட்டு அவ்வப்போது ஏற்படக்கூடிய தவறுகளை தவிர. இன்ன ரப்பக வாசிஉல் மஃபிரா, இறைவன் விசாலமான மன்னிப்பை கொடுக்கக்கூடியவன். ஹுவ அஅலமு பிக்கும் இத் அன்ஷஅக்கும் மினல் அர்த், உங்களை பூமியிலிருந்து உருவாக்குகின்ற பொழுதே அவன் உங்களை அறிந்தவன். உங்களை பூமியிலிருந்து உருவாக்குகின்ற பொழுதே அறிந்தவன். அப்படின்னா என்ன? பூமியிலிருந்து உருவாக்குகின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பூமியிலிருந்து உருவாக்கின யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. இது அன்ஷஅக்கும் மினல் அர்த், பூமியிலிருந்து உங்களை உருவாக்குற நேரத்திலேயே உங்களை பத்தி தெரியும். பூமியிலிருந்து உருவாக்குற நேரத்தில் 1,00,000வது குழந்தையா பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை பத்தி அல்லாஹ் என்ன அறிந்தவன் என்று சொல்லிட்டு, வஇத் அன்தும் அஜின்னத்தும் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும், உங்கள் தாய்மார்களுடைய வயிறுகளிலே நீங்கள் சிசுக்களாக இருக்கின்ற பொழுதும் உங்களை எனக்கு என்ன நன்றாக தெரியும். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள் யார் என்பதை அவன் மிகவும் அறிந்தவன். இது அல்லாஹ் சொல்ற விதம் இருக்குதானே. ஒரு சாலிஹான குழந்தையாக பிறக்க போதா, அது கெட்ட குழந்தையாக பிறக்க போகிறதா, அந்த சலாஹியத்தை பத்தி எல்லாம் மிகவும் அறிஞ்சவன் யாரு? ரப்புல் ஆலமீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் பொழுதும் அறிந்தவன், நீங்க வயிற்றுல குழந்தைகளாக இருக்கும் பொழுதும் அறிந்தவன். எனவே எப்பொழுதும் யாரும் என்ன செய்ய வேண்டாம், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சொல்றான். எனவே சலாஹ் என்றது வயிற்றிலிருந்தே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது என்ன தெரியுது, இது சொல்லுது. சாலிஹானவர்களாக நல்ல குழந்தைகளாக உருவாகணும் என்பது. அதை விட்டுட்டு என்னத்தை யோசிக்கிறாங்கன்னா, பிள்ளைக்கு மெட்ஸ் படிப்பிக்கிறது அந்த வயசுலே, வயிற்றுக்குள்ளே 6 மாசமா இருக்கக்குள்ள மெட்ஸை படிப்பிச்சிடணும், சயின்ஸை கொடுத்துடணும், அதே போல பெரும் அறிஞர்களாக உருவாகிறோம்ன்றதுக்காக வேண்டி, சரி ஒரு மார்க் அடிப்படையில் சொல்லிக்கொள்வோமே, இங்கிருந்து சர்வை படிச்சு கொடுக்குறது அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. வயிற்றுல குழந்தைக்கு ஃபாலா படிச்சு கொடுக்குறாங்க, அங்கிருந்து பெஸ்ட் பாடாக தானே. அதனால ஆ பா தா தா படிச்சு கொடுக்குறாங்க. குர்ஆன் ஓதல் மட்டும் வயிற்று பக்கத்தில் என்ன செய்யுது, குர்ஆன் ஓது. சில பொழுதுகளில் இவங்களுடைய முயற்சியுடைய பரக்கத்தால் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா அந்த அருளை கொடுக்கலாம், அது மாற்று கருத்து இல்லை. பக்கத்தில் தாயை வச்சுக்கணும், குர்ஆன் ஓதி, அந்த பரக்கத்தின் காரணமாக சில பொழுது அல்லாஹ் தஆலா அந்த குழந்தைய சலாஹியத்தான குழந்தைய உருவாக்கலாம். ஆனா குர்ஆன் ஹிஃபுல் பண்ணி வரும்ன்றது தவறான நம்பிக்கை. சிலர் என்ன நினைக்கிறேன், இப்படியே ஓதினா வார டைம்ல ஒரு ஜூஸ் என்ன செஞ்சிருது, அப்படியே ஆள் மனசுல என்ன செஞ்சிரு பதிஞ்சிருது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மனநமாகி 5-6 வயசுல 30 ஜூஸ் முடிச்சிருமான கற்பனை இருக்குது. அப்படி எதுவுமே என்ன இல்லை. இஸ்லாத்துல அந்த அடிப்படையான எந்த செய்தியும் அந்த தவறான நம்பிக்கை இல்லாம இப்படி ஓதலாம். என் புள்ள ஹாஃபிதா வரணும், என் புள்ள ஒரு சாலிஹான ஒரு புள்ளையா வரணும் என்பதற்காக வேண்டி நான் குர்ஆன் ஓதுறேன், எப்பயும் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சு ஓதுறதுன்றது வேறு, படிச்சு கொடுக்க ஓதுறது வேறு. படிச்சு கொடுக்க தான் ஓதுறாங்க, வளமையா உச்சரிக்காம ஓதுனவங்க அந்த நேரம் நல்லா உச்சரிச்சு ஓதுறாங்கன்னா குழந்தைக்கு என்னது அப்பில் அது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, உங்களை உங்கள் தாயுடைய வயிற்றில் நம்ம வெளியாக்கினோம், எந்த ஒரு அறிவும் இல்லாத நிலையில், உங்களுக்கு எந்த ஒரு அறிவும், அதாவது லா தஅலமூன இல்மன் என்றல, ஒரு அறிவும் இல்ல, லா தஅலமூன ஷைஅன், ஒன்றுமே தெரியாது. எந்த அளவுக்கு தெரியாதுன்னா, ஆடு மாடு கூட பிறந்த உடனேயே தாயை தேடி போய் பால் மடியில பால் குடிக்க தெரியும். ஆடு மாடுகள் கூட இந்த புள்ள வெளியே வந்த உடனே அதுக்கு பாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, தாயா தூக்கி வச்சா தான் என்ன செய்ய தெரியும். எந்த ஒரு மந்தைக்குள்ள இருந்து ஒரு குட்டியை எடுத்து விட்டுட்டீங்கன்னா அது தாயை தேடி போது என்ன செய்யும், பிடிக்கும். இதுக்கு நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க, ரைட்டா? மனிதனுடைய நிலைமை என்னன்னா நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க, இந்த நம்பர்னு சொல்லி. எனவே பகுத்தறிவற்ற மிருகங்கள்னு சொல்லக்கூடாது, முன்னேற்ற அறிவற்ற மிருகங்கள். எறும்புக்கு சுலைமான் அரசாத்த காலத்தை அதே கூடுதான், இன்றைக்கு அதே கூடுதான், அவ்வளவுதான். டெவலப்மெண்ட் இல்லை, ஆனா அறிவு என்ன செய்யுது, இருக்குது. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் 0ல இருந்து ஆரம்பிப்பான், ஒன்றுமே தெரியாது. ஆனா டெவலப் ஆகி போய்கொண்டே இருப்போம். மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு, அன்புலையும் தான், அறிவுலையும் தான், எல்லாவற்றிலும் தான். எனவே முதல் அடிப்படை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், எனது அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅ, குழந்தைக்கு அறிவு என்பதனை ஊட்ட சொல்லி இஸ்லாம் என்ன சொல்லல, வயிற்றுக்குள்ள இருக்கக்குள்ள அறிவு ஊட்டுங்க அப்படின்னு சொல்ல. அப்படி என்றா எத்தனையோ நபிமார்கள் எல்லாம் வயிற்றுல பிள்ளைகள் இருக்கிற டைம்ல குர்ஆன் ஓதுறத அப்படி சிலர் சலாம் சொல்லிட்டு போறாங்க. வயிற்று குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வாரேன் அப்படி என்ன செய்யறாங்க சொல்லிட்டு போறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால்
அது வந்து என்ன, அதாவது ஒரு நல்ல பழக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க. சில டைம்ல அந்த புள்ள அஸ்ஸலாமு அலைக்கும், அதை தவறான நம்பிக்கையில சொல்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த புள்ள கொஞ்சம் அசையுமா, அப்ப சலாத்துக்கு பதில் சொல்லுது அப்படின்னு, இதெல்லாம் என்ன ஒரு தவறான விஷயம். இதுக்கு என்ன இந்த பிரச்சனை வரதுக்கு முதல் காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டுரை வெளியாயிடுச்சு. என்னன்னா, இந்த யூதர்கள் எப்படி குழந்தைகளை வளர்க்குறாரு தெரியுமா, ஏதாவது இவர் யார் என்ன கற்பனை பண்ணாலும் யூதரை தலையில போட்டுருது, யூதர்கள் இப்படி தான் வளர்க்கிறார்கள் அப்படின்னு. அப்படி யூதரை சொல்ல, யூதருக்கு அங்கே சம்மந்தமே, நாங்கள் அப்படி எதுவும் செய்யவே இல்லையே அப்படின்னு யூதரை தலையில போட்டுருது. யூதர்கள் இப்படி தான் வளர்க்கிறார்கள். எப்படி வளர்க்குறாங்களா, வயிற்றுல என்னது, அதாவது புள்ள இருக்கிற நேரத்திலேயே அவங்க வந்து அந்த அவங்க சொல்லியே இருப்பாங்களா, நீ இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் வரணும்னு அப்படி சொல்லியே இருப்பார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு தவறான நம்பிக்கை. அப்படி இல்லை. இங்கே யூதர்களோட எந்த செய்தி எடுத்து பார்த்தாலும் சரி, யூதர்களோட பழகுற மக்கள் இருக்கிறாங்க, இஸ்ரேலில் வேலை செய்கிற தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, இலங்கை மக்கள் இருக்கிறாங்க. கேட்டு பாருங்க, இப்படி ஏதாவது நீங்கள் வீட்டில் வேலை செஞ்ச இடத்துல இப்படி ஏதாவது நடக்குதான்னு கேட்டு பாருங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த யூதர்களே அப்படி யாராங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ், அவங்க இயல்பிலேயே வந்து அவர்கள் வந்து ஒரு என்னது ஒரு தனியான ஒரு இனக்குழுவாக இருப்பதால அவங்க வந்து அவர் யூத மதத்தை யாரும் தழுவ இயலாது. யூத மதத்தை வந்து யாரும் தழுவ இயலாது. காரணம் அவங்க 2.5 கோடி தான் உலகத்தில் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. மதத்தை தழுவலன்னா அவங்க இப்போ 250 பேர் என்ன 250 கோடிக்கு என்ன செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க. மத தழுவல்ன்றது அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. யூதர்கள்ட்ட மத தழுவல் அப்படின்ற ஒரு பகுதியே இல்லை. அடுத்தது அவர்களில் வந்து அந்த அதாவது மத தழுவல் இல்லாதனால அவங்க வந்து அந்த பரம்பரை என்ற அடிப்படையில் அவங்க வரக்கூடியவங்க. ஸோ அந்த பழங்காலத்துடைய அந்த சில வேளை அந்த ஒரு என்னது இருப்பு அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த சக்தி, மனன சக்தி, இது போன்றவைகள் அவர்கள் செல்வாக்கு செலுத்தி அவர்கள் ஒரு திறமையானவர்களாக அல்லாஹ் தஆலா கொடுத்ததுனால வந்திருக்கலாமே தவிர இப்படி ஊட்டுவதனால தான் அவர்கள் வாராங்க அப்படின்னு என்னது அர்த்தம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் கல்வியை ஊட்டக்கூடாத டீமே அங்கே இருக்குது. ஹெர்தீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள, விளங்கிட்டா? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கவர் பண்ணுவாங்க அவங்கள. யூதர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணி பாடசாலைக்கு அனுப்புறது ஹராம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி முஸ்லீம் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு இனக்குழு இந்தியாவிலும், அதாவது இந்த அமெரிக்காலையும் இருக்குது, எங்க இஸ்ரேலில் இருக்கிறது நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் யூதர்களுக்குரிய இந்த இஸ்ரேல் ஆளக்கூடிய யூதர்களுக்கு மெயின் பிரச்சனை அவங்க தான். யூதர்கள் ஆளக்கூடிய, ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. இது அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, எல்லாரும் அபாயப்பட்டு நீங்கள் எல்லாம் என்ன இப்படி ஷோட்டோட தெரியுறீங்கன்னு அதுகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்கூலே அனுப்பாமல் வீட்டில் என்ன செய்வாங்க, படிப்பிச்சிக்கன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. பாடசாலை என்றதே இல்லாத அமைப்பில் ஒரு டீமோடு இருக்கத்தான் செய்யுது. அப்போ யூதர்கள் இப்படித்தான் எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது, அவர்களை பல இனக்குழுக்கள் என்ன செய்கிறாங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால சரி அப்படியே யூதர்கள் இருக்கிறேன்னு வைங்களேன், யூதர்களை பின்பற்றுங்கன்னு எங்கேயாவது இருக்குதா? யூதர்களை பின்பற்றுங்க. நாங்கள் முதல்ல யூதர்கள் அப்படியே செஞ்சாலும் எங்களுக்கு யூதர்கள் அப்படி செய்கிறாங்களா, இது பிறகு நம்மளை அதான் பின்பற்ற வரும். ஏன்னா யூதர்கள் இஸ்லாம் பாராட்டின மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ண சொன்ன மாதிரி அதை என்ன செய்யறாங்க சொல்லிக்கிறீங்க. யூதர்கள் அப்படி இருந்தால் மாறு செய்யறதுக்கு தான் நிறைய என்ன செஞ்சு வந்திருக்குதுன்னு அர்த்தம். எனவே இந்த அடிப்படையில் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, குழந்தை வயிற்றில் இருக்கிற டைமில் எங்களுக்குரிய முழு சிந்தனையும் இலட்சியவாத சிந்தனையும் சாலிகான புள்ளை என்றதும் இருக்கணுமே தவிர கல்வியூட்டல் என்றது ஒரு மடத்தனமான ஒரு அறிவீனமான ஒரு அம்சம் உண்டு. அடுத்தது இன்னொரு அம்சம் என்ன, நம்ம பரக்கத்துக்காக குழந்தை நல்லா வரணும் அப்படின்றதுக்காக நம்ம குர்ஆன் ஓதுறது, அதெல்லாம் ஒரு பிள்ளை இல்லை. அதெல்லாம குழந்தைக்கு படிச்சு கொடுக்குற பேர்ல, ஓதி கொடுக்குற பேர்ல, சொல்லி கொடுக்குற பேர்ல வளமையா போற வர டைம்லாம் ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டு போறது, தனி இது வைஃப் அந்த குழந்தையோட என்ன செய்யுது பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல என்ன ஒரு அம்சம் அல்ல. மற்றபடி இப்படி நினைக்கலாம், சாதாரண ஒரு தாய்மை என்ன செய்யும், தாய்மையுடைய உணர்வு தூண்டுதல்ல பேசுகிற சப்ஜெக்ட் இருக்கும். கல்வியூட்டல் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, ஒரு தவறான ஒரு என்ன ஒரு நடைமுறை. இந்த சொல்ல வந்த செய்தி என்னன்னா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு, அதாவது நீங்க கருவாக இருக்கிற நேரத்தில் கூட உங்களுக்கு அந்த அதாவது உங்களுடைய சலாஹ் அல்லாஹ் தெரியும் என்றார். அப்போ எங்களோட சிந்தனையில மெயினா இருக்கணும்னா அந்த சலாஹ் தான். யா அல்லாஹ், நீ வந்து இந்த பூமியிலிருந்து உருவாக்குற நேரத்திலும் குழந்தை வெளியாகிற வயிற்றுக்குள்ள சிசுவாக இருக்கிற நேரத்திலும் சலாஹை பத்தி சொல்லிக்கிறாய். நல்ல குழந்தையா என்னது தூய்மையானவர்களா இல்லையான்றதை இறைவன் அறிஞ்சவனுடைய. அப்போ எங்களோட பிரார்த்தனையெல்லாம் எப்படி இருக்கணும், பிறக்கக்கூடிய குழந்தை சாலிஹான புள்ளியாக, நல்ல இறைவனுக்கு பொருத்தமான குழந்தையாக, ஒரு இலட்சியவாத குழந்தையாக, இப்படியான விஷயங்கள் தான் சிந்தனையில இருக்கணும் என்பதை இந்த செய்திகள் என்ன செய்கின்றன சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நாம இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாலிஹான குழந்தை உருவாக்கம் என்ற சிந்தனை தாயிடத்தில் எப்பொழுதும் என்ன செய்யணும் இருக்கணும். இலட்சியவாத குழந்தை உருவாக்கம் என்ற சிந்தனை எப்பொழுதும் என்ன செய்யணும் இருக்கணும் என்றதை இந்த தலைப்புடைய முக்கியமான கருத்து. அதுக்குரிய விஷயங்களை தான் என்ன செய்கிறேன் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அதாவது உதாரணத்துக்கு இன்னொரு பகுதியை பாருங்க. அதெல்லாம் தவறு என்பதற்கு இன்னொரு செய்தி நான் அதை சொல்ல நினைச்சேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உங்களோட வயிற்றுக்குள்ள என்னது ஒரு நபி உருவாகிறாருன்றதை அல்லாஹ் அறிவிச்ச பின்னால மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை இறைவனுடைய கட்டளை என்பதனால பொறுத்துக்கொள்றாங்க. ஆனால் சமுதாயம் என்ன செய்யுது, அவதூறு சொல்லுது, சமுதாயம் குற்றச்சாட்டு சொல்லும் என்ற ஒரு பயத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸ்யம் மன்சியா,
யா அல்லாஹ் இதுக்கு முன்னாலேயே நான் மௌத்தாக இருக்கக்கூடாதான்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாலேயே நான் மௌத்தாக இருக்கக்கூடாதா? அப்போ நான் நசியம் மன்சியா, நான் மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஆளாக நான் என்ன செஞ்சிருப்பேன், போயிருப்பேனேன்னு அங்கலாய்த்தான். இயற்கையான ஒரு தாயாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. நான் நபியுடைய தாயை நான் என்ன செஞ்சுட்டேன், தாயாக நான் இருக்கிறேன், அதனால வந்து என்ன இதெல்லாம் நான் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கல. அந்த பிரசவத்துடைய வழியின் உச்சகட்டத்தில் ரெண்டு அவங்க தாங்கணும்ன்ற எண்ணம் வருது. என்ன ஒன்று குழந்தை பெறுறது, அது சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் அது போய் சமுதாயத்தில் எப்படி என்ன செய்யுது ஃபேஸ் பண்ணுறது என்கின்ற அந்த வழி அவங்க மகாது இலா அஜித் இன்னஹ்லா, அந்த அவங்க வந்து அந்த பிரசவம் வந்து என்ன குடும்பத்தை விட்டு ஒதுங்கி வந்து பிரசவத்தை அவங்க பார்க்க வேண்டியிருந்துச்சு. அதனால் அந்த வார்த்தையெல்லாம் சொன்னாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இப்போ புள்ள கேட்டுக்கிட்டு வைங்களேன். அடுத்தது இன்னும் இது ஞாபகம் இந்த எடுத்து வச்சு இன்னொரு ஞாபகத்தை சொல்கிறேன். என்னடா இதில் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், குழந்தைக்கு அதெல்லாம் கேட்குதுன்னு வைங்களேன், புள்ள நல்லாவே வராது. அவ்வளோ சண்டை நடக்கும் வீட்டில், ஒய்ஃபு என்ன இதெல்லாம் புள்ள கேட்டுக்கிட்டு படிப்பிக்கிற டைமில் மெட்ஸை படிப்பிச்சாச்சு, மற்ற சண்டையெல்லாம் இருக்குதே, கணவன் மனைவி உறவுல ஈடுபடணும், விளங்கிட்டா? குழந்தை இதெல்லாம் ஃபீல் பண்ணுதுன்னு வைங்க. அதே போல் என்ன, அந்த குழந்தை படித்தவர் அவரோட வாப்பா அம்மா சண்டை பிடிக்கிறது, குடும்பம் குழந்தை வயிற்றுக்குள்ளே என்ன யோசிக்கும், பெரியப்பா சண்டை பிடிக்கிறாரு, அவர் சண்டை பிடிக்கிறார், அப்பா சண்டை பிடிக்கிறாரு, டோட்டல் என்னது சண்டை குடும்பம் போல தான் இருக்குது. வாப்பா ஒழுங்காக பேசுறாருல, குர்ஆன் ஒரு டைமில் மட்டும் நல்லா ஓத்து தஜ்வீத் போகிறபடி ஓத்தாராரு, மற்ற டைமில் இப்படி ஒரு குழந்தை வெளியே வந்தால் பிறந்த நேரத்தில் என்ன செய்யும், அவ்வளோ குடும்ப பிரச்சனை தலையில் இருக்குமா இல்லையா? எவ்வளோ ஒரு தவறான சிந்தனை ஊட்டிக்கிறேன். நல்லது மட்டும் தான் நான் கேட்கும், குழந்தை வந்து நல்லது மட்டும் தான் நான் கேட்கும் இல்லை, எல்லாத்தையும் கேட்கும்னு வந்துட்டா எல்லாவற்றையும் கேட்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீ துலுமாத்தின் ஸலாத், உங்களை 3 இருள் திரைகளுக்குள்ள நம்ம படைக்கிறோன்றான். 3 இருள் திரைகள் படைக்கணும், சவுண்டும் போகாது, ஒளியும் போகாது, எதுவும் போகாத ஒரு இருள் திரைக்குள்ள அல்லாஹ் தஆலா பாதுகாத்தா என்ன செய்யறான், அதை படைக்கிறான். இப்போ இதை நான் இவ்வளவு விளங்கப்படுத்துறதுக்கான காரணம், அவ்வளோ பெரிய கான்செப்டா உருவாக்கி எல்லாரும் வீட்டில் செஞ்சுக்க நிற்கிறாங்க. இது எல்லாரும் என்னது வீட்டில் செஞ்சுக்க நிற்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆகிட்டா யாராவது விசிட்டர் அப்படி இப்படி வந்தால் தனியாக பேச இல்லாதன்ற அளவுக்கு என்னது டைம் ஒதுக்கி பிள்ளைக்கு ஒரு டைம் ஒதுக்கிக்கிறான் படிச்சு கொடுக்குறதுக்கு. இது வந்து ஒரு தவறான ஒரு நடைமுறை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதே யோசிச்சு பாருங்க, சரி அதை படிச்சு கொடுக்குற மட்டும் தான் கேட்கும் இல்லை, மற்றதெல்லாம் கேட்கும். தாய் பேசுறது கேட்க போகுது, அவங்க பேசுறது கேட்க போகுது, எல்லாரும் பேசுறது என்னது கேட்க போகுது. அப்போ அந்த பிள்ளை எப்படி வளரும்? அப்போ அது கணவன் மனைவி பேசுவாங்களே திருமண வாழ்க்கையில், அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதையும் புள்ள கேட்டுச்சுன்னா நிலைமை என்ன? பிறந்த போறவே கேட்க செய்ய மாட்டோம், அந்த நேரத்தில் கேட்டதுடா. அப்போ வயிற்றுலிக்கிற குழந்தைக்கு கேட்குதல் என்பது கேட்காம இருக்கின்றதான் அருள். வயிற்றுலிக்கிற குழந்தைக்கு கேட்காமல் இருப்பது என்பதுதான் அருள் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம வந்து குழந்தை அப்படி என்றது வந்து என்ன, வயிற்றில் உள்ள நேரத்தில் கற்பித்தல் அப்படி என்ற அந்த அம்சங்கள் எல்லாம் மிகவும் ஒரு தவறான ஒரு சிந்தனை அப்படி என்பதை நம்ம பிரதானமாக புரிஞ்சுக்கொள்கிறோம். இப்போ நம்ம சில செய்திகளை பார்க்குறோம். இந்த அதாவது நல்ல சாலிகான குழந்தையுடைய உருவாக்கம், சாலிகான குழந்யாக வரணும் என்ற எண்ணப்பாடு எங்களிடத்தில் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்கான இன்னும் சில வேறு செய்திகள் என்ன செய்யுங்க பாருங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சில சம்பவங்கள் தான். அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு குழந்தை என்ன செய்யுது, மரணிக்குது. அப்போ அவங்க கணவனுக்கு என்ன செஞ்சிடறாங்க, மறைச்சிடுறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க அதை கோவப்பட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாங்க. அந்த அடுத்த நாள் விடிந்த பின்னால் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருந்து உறவுலையும் ஈடுபட்ட பின்னால் காலையில் என்ன செய்கிறாங்க, இந்த விஷயம் தெரிஞ்ச பின்னால் கோவப்பட்டுக்கிற என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே கேட்ட துவா, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா. அவர் வந்து அதை சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவை எந்த குறையும் சொல்லாமல் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, கடந்த உங்களது இரவில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. இந்த பிரார்த்தனையை நினைச்சு பாருங்க. நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் சொன்ன உடனேயே அவர் 2 பேருக்கும் இது நடந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. குழந்தை மரணிச்சுக்குது, அந்த டைம்ல உறவுல ஈடுபட வச்சுட்டா அந்த வேதனையில நான் வாரேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்ன உடனே நபி அவர்களுக்கு முதலாவது துளிர்விட்ட சிந்தனை என்ன, அந்த நாள் பரக்கத்தாக இருக்கட்டும், அந்த நாள் பரக்கத்தான ஒரு நாளாக இருக்குது. இப்படி நம்மளோட சிந்தனைகளை இது ஒட்டி இருக்குதா. சாலிகான குழந்தை அப்படின்றதுல அது என்ன விசேஷம்னு கேட்பாங்க. முடிச்சிட்டீங்க, என்ன விசேஷம், செக் பண்ணீங்களா, ஸ்கேன் பண்ணீங்களா, எப்படி இருக்குது, இதுதான் கவனமாக பார்த்துக்கங்க, கொஞ்சம் மெல்ல நடக்க சொல்லுங்கள், டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க, ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டீங்களா, அப்படி இந்த மாதிரி தான் கேள்வி இருக்குமே தவிர நல்ல சாலிகான பரக்கத்தான ஒரு புள்ளையா அவங்களுக்கு அமையட்டும் என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க மிச்சம் குறவு. சொல்கிறவங்களே அதிகமான பேர் இவ்வளோ விளக்கங்களை நினச்சி என்ன செய்யறதில்லை, ஒரு சாலிகான ஒரு குழந்தை கிடைக்கட்டும் என்றதில்லை. அந்த முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க செய்தியை சொன்ன உடனே இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, உங்களது முந்திய இரவு பரக்கத் செய்யட்டும். அப்படின்னா நம்மகிட்ட யாராவது குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்களா,
வார்த்தையை சொல்கிறாங்களா, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, அல்லாஹு தாலா உங்களை கடந்த இரவுல என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும் நம்ம சொல்லலாம். யாரும் இந்த துவாக்கள்ன்ற பகுதியில் இதை சேர்க்கல. ஆனால் இது ஹதீஸில் என்ன செய்யுது, மிக தெளிவாக வருது. பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி, கடந்த உங்களுடைய இரவுல அல்லாஹ் என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும் நம்ம துவா ஒன்று என்ன செய்யலாம், கேட்கலாம் என்பதுக்கு இந்த செய்தி என்ன செய்யுது எங்களுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் முதலாவது வந்து பரக்கத் செய்யட்டும். வரலாற்றில் பார்க்குறோம், அவங்களுக்கு ஒரு அன்றைய இரவுல அல்லாஹு தாலா ஒரு குழந்தைய என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய எடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்டுட்டு, பரக்கத்துக்காக துவா கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அப்துல்லான்னு என்ன செஞ்சாங்க, பேர் வைத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லான்னு பேர் வைத்தார்கள். அதாவது அப்துல்லா இப்னு அபி தல்ஹா, அப்துல்லா இப்னு அபி தல்ஹா, தாய் வந்து உம்மு சுலைம். இந்த அப்துல்லா இப்னு அபி தல்ஹாக்கு இப்போ இவர் துவா கேட்டாங்க, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இந்த அப்துல்லா இப்னு அபி தல்ஹா வந்து பாரசீக யுத்தத்தில் வந்து ஷஹீத் ஆகிறாங்க. பாரசீக யுத்தத்தில் வந்து ஷஹீத் ஆகிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு அபி தல்ஹாக்கு 7 பிள்ளைகள் பிறக்குது. 7 பேரும் ஹாஃபிதுகளாக உருவாகிறாங்க. 7 பேரும் ஹாஃபிதுகளாக என்ன செய்கிறாங்க, உருவாகிறாங்க. அந்த செய்தியில் வர சுஃபியான் சொல்கிறாரு, குல்லுஹும் கது கரஅல் குர்ஆன, அனைவரும் குர்ஆனை மனனமிட்டு படித்து முடித்து விட்டார்கள். 7 பேர் மொத்தம். அவங்களுக்கு 7 ஆண், அதாவது ஒரு சில ஆண் குழந்தைகளோட பேர்கள் எப்படி வருதுன்னு சொன்னால், இஸ்ஹாக், இஸ்மாயில், அப்துல்லா, யாக்கூப், உமர், காசிம், உமாரா, இப்ராஹிம், அம்ர், ஜெயித், முஹம்மத், இப்படி நிறைய ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்ட துஆல அதில் 7 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த 7 பேரும் என்ன செய்கிறாங்க, குர்ஆனை முடித்தவர்களாக. அடுத்தவங்க முடிக்கலைன்னு அர்த்தம் இல்லை, வரலாற்றில் பதியப்பட்ட செய்தியில் அந்த 7 பேர் முந்தியவர்களாக எப்படியோ அந்த 7 பேருமே குர்ஆனை என்ன செய்தார்கள், முடித்தவர்களாக இருந்தார்கள். அந்த 7 பேரும் ஆண்களா பெண்களா அதெல்லாம் வரல. அந்த 7 பேர் என்ன செஞ்சாங்க, குர்ஆனை ஹிஃபுல் முடித்தவர்களா, குர்ஆனை விளங்கியவர்களா. அன்றைக்கு வந்து குர்ஆனை ஓதியவர்களா ஆண்டு வந்தால் எழுத்து ஓதுறதில்ல, ஹிஃபுல் முடிச்சு இதை படித்து முடிச்சாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு தான் என்னது, அன்றைக்கு காரி என்றாலே ஹாஃபில் தான். அன்றைக்கு காரி என்றால் ஹாஃபில். இன்றைக்கு ஓதுறதே கஷ்டமாயிருந்தனால ஹாஃபில் அடுத்த பொசிஷனுக்கு கொடுத்துட்டாங்க. விளங்கிட்டா, ஓதுறதே கஷ்டமான நிலைமை இருக்குது. எனவே குர்ஆனை 5 வயசுல முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம இன்றைக்கு சொன்னோம்டா பார்த்து ஓதி முடிச்சிட்டான்னு அர்த்தம். அன்றைக்கு சொன்னாங்கடா ஹிஃபுல் முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஹிஃபுல் என்ன செஞ்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்டா, ரசூலுல்லாஹ் ஒரு துவா தான் கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, உங்களது கடந்த இரவில் அல்லாஹ் பரக்கத் செய்வானான். ரிசல்ட் என்ன, பேர பிள்ளைகளுக்கு வரைக்கும் என்ன செய்யுது, அந்த பரக்கத் வந்ததை பார்க்குறோம். அதாவது குர்ஆனை படித்தவர்களாக அவர்கள் பெரும் போர் வீரர்களாக நல்ல மார்க்க அறிவுள்ளவர்களாக அவர் உருவாகினார்ன்றதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இப்போ இதுலையும் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சூழ உள்ளவர்களுக்கும் இந்த சலாஹியத்தான சிந்தனை நம்மகிட்ட வரணும். மற்றவங்களுக்கு நம்ம பிரார்த்திக்கிற நேரத்திலையும் அந்த சலாஹியத்தான சிந்தனை, அவர்களுக்கு சாலிஹான புள்ள வரணும் என்றது, நம்ம சகோதரர்களா நமது உறவுகளா எல்லார்ட்டையும். இப்போ நம்ம வந்து நம்மளோட புள்ள சாலிஹா வரணும்னு நினைக்கிற மாதிரி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீ மா யுஹிப்ப லி நஃப்ஸி, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு என்ன செய்யணும், விரும்பணும். அப்போ அந்த அடிப்படையில் மற்றவர்களுக்கு அந்த குழந்தை என்ன செய்யணும், ஒரு நல்ல குழந்தை உருவாகணும் என்ற அந்த பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே செய்கிறான்னு பார்க்குறாங்க. அப்போ சுஃபியான், இது அறிவிக்கக்கூடிய சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தான் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா அவங்களுக்கு என்ன குழந்தையை கொடுத்தான். யாரு, மகனுடைய அது அவங்களோட குழந்தை தான். இப்படி பேர பிள்ளைகள்னா என்ன, அதாவது குழந்தைகள். அந்த குழந்தைகள் அனைவரும் படித்தவர்களாக. அப்போ அந்த பரக்கத்துக்குரிய அர்த்தத்தை கூட சுஃபியான் என்ன சொல்றாரு, இதுதான் அர்த்தம், அவங்க படித்த லட்சியவாதிகளாகவும் சாலிஹானவர்களாகவும் உருவாகுதல் அப்படி என்றதை நம்ம இந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய பெயர்களாக இஸ்ஹாக், இஸ்மாயில், அப்துல்லா, யாக்கூப். இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ஹாக், இஸ்மாயில், யாக்கூப் லேசாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வணங்கிட்டா, இஸ்ஹாக், இஸ்மாயில், யாக்கூப் என்றது அந்த ஒரே பரம்பரை சார்ந்த என்ன பெயர்கள். அடுத்தது என்ன, இப்ராஹிம் வருது. அப்போ இப்ராஹிம், இஸ்ஹாக், அடுத்த என்னது இஸ்மாயில், யாக்கூப் எல்லாம் ஒரே பரம்பரை சார்ந்த 4 பேர்களும். அடுத்ததாக என்ன, அம்ரு, காசிம், அதுக்கு பின்னால் உமாரா, உமைர், ஜெயித், இப்படியான பெயர்கள் என்ன செய்கிறோம் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். முஹம்மத். அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு எப்படிப்பட்ட சிந்தனை, ஒரு கற்பிணியாக இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அவங்களுடைய சிந்தனையில் ஓடணும், ஒரு கணவனுக்கு என்னென்ன சிந்தனைகளை ஓடணும் என்றதெல்லாம் இந்த செய்தி என்ன செய்யுது, அந்த சலாஹியத்தான சிந்தனை எப்பொழுதும் அதில் இருக்கணும் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருக்குது. அடுத்ததை பாருங்க, அந்த நபித்தோழர்கள்ட்ட அந்த வேட்கை தான் இருந்துச்சு. குழந்தை அப்படின்ற டைமில் அவங்களோட முழு சிந்தனையும் வந்து சாலிஹான குழந்தை, சாலிஹான குழந்தை, சாலிஹான குழந்தை என்று தான் இருந்துச்சு. பிறந்த பின்னால அவர் ஒருத்தர் தலைவராக வரணும்னு நினைக்கிறது, அவங்களோட நிலைமையை பார்த்து ஒருத்தர் நல்ல தொழில் செய்ய நினைக்கிறதெல்லாம் வேறொரு அம்சம். ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னால் அவங்களோட சிந்தனை வந்து சாலிஹான ஒரு புள்ள, ஒரு லட்சியவாதியான ஒரு புள்ள வரணும் என்றதான் அவங்களோட பிரதானமாக இருந்த இடத்துக்கு பல செய்திகள் இருக்கிறது, நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு சில செய்திகளை நான் சொல்கிறேன் பாருங்க.
எங்களுக்கு தெரியும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. வரலாற்றில் வந்து பல அஸ்மாக்களை நம்ம படிச்சிருப்போம். அதில் பிரதானமாக அபூபக்கர் ரலியல்லாஹு குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட 2 அஸ்மா. அந்த 2 அஸ்மாவும் எங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு உதாரணமான அஸ்மாக்கள். ஒருத்தர் யாரு? அஸ்மா பின்து அபூபக்கர். அஸ்மா பின்து அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதாவது என்ன அந்த மகள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அந்த அதாவது மகளான அஸ்மா வந்து பிறக்கிறது உம்மு ஜமீலுக்கு, அவங்களுடைய மனைவி உம்மு ஜமீலுக்கு பிறக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கிறது உம்மு ரூமானுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கிறது வந்து உம்மு ரூமான் அப்படின்றவங்களுக்கு. அது போல என்னது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு மனைவி, இன்னொரு மனைவி இருந்தாங்க, அஸ்மா பின்து உமைஸ். அஸ்மா பின்து உமைஸ் என்று இன்னொரு மனைவி இருந்தாங்க. அப்போ அஸ்மா பின்து உமைஸ் யாரு? ஜாஃபர் பின் அபி தாலிப் இருக்கிறாங்களே, ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவி. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? திருமணம் முடிக்கிறாங்க அஸ்மா பின்து உமைஸ். இதெல்லாமே இன்னொரு மனைவியும் என்ன செஞ்சாங்க? ஹபீபான்னு ஒரு மனைவியும் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. மொத்தமாக 4 மனைவிமார்கள் இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் அதாவது அஸ்மா பின்து உமைஸ் மூலம் கிடைத்த ஒரு குழந்தை தான் முஹம்மது பின் அபீபக்கர். அஸ்மா பின்து உமைஸ் மூலம் கிடைச்சது முஹம்மது பின் அபீபக்கர். அடுத்ததாக என்னது, அதாவது உம்மு ரூமான் மூலம் கிடைச்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க மூலம் என்ன, அதாவது முஹம்மது பின் அபீபக்கர். இந்த தெரிஞ்சுக்கின்ற பின்னால் நீங்கள் பாருங்கள், அந்த முதலாவது திருமண கலாச்சாரம் எப்படி இருந்ததுன்னு அதில் ஒரு செய்தி இருக்குது. திருமண கலாச்சாரம் முதலாவது அஸ்மா யாரு? அபூபக்கரோட மகள் அஸ்மா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஹிஜ்ரத்து போகிற டைம் இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு மக்காலேருந்து ஹிஜ்ரத்து போகிறாங்க. அந்த ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்யுது, அதாவது அவங்க வந்து கர்ப்பிணியான நிலையில தான் ஹிஜ்ரத்து போனாங்க. கர்ப்பிணியான நிலையில தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்து போய் மதீனால என்ன செய்கிறாங்க, சேர்றாங்க. போகிற நேரத்தில் ஒரு ஃபித்னா கிளம்பிட்டு, யூதர்கள் வந்து சூனியம் வச்சுட்டாங்க முஸ்லீம்களுக்கு, இனி வந்து முஸ்லீம் சமுதாயத்தில் ஆம்பளை புள்ளகள் என்ன செய்யாது, பிறக்காது. யூதர்கள் சூனியம் வச்சுட்டாங்க, ஆம்பளை புள்ளகள் என்ன செய்யாது, பிறக்காதுன்னு. அப்போ முழு எதிர்பார்ப்பும் எதை இருந்துச்சு, யூதர்களுடைய அது வந்து என்னது, பொய்யானது, தவறானது, அப்படி என்ற ஒரு குழந்தையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முதல் குழந்தையாக யார் பெற்றெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அஸ்மா பின்து அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க என்ன செய்கிறாங்க, அப்துல்லா இப்னு சுபைரை பெற்றெடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவோட பேர் வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அதாவது ஈத்தம்பழத்தை எடுத்து அவங்கள மென்று அதனுடைய அதாவது அந்த கலவையை எடுத்து தொண்டையில் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். தஹ்னீக்ன்றது சுன்னத்தல்ல, தொண்டையில் எடுத்து அப்படி வைக்கணும்ன்றது சுன்னத்தல்ல, அது ஒரு அனுமதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய வழமைப்படி அதை அன்றைக்கு செஞ்சாங்க. அது சுன்னத்தல்ல, செய்வது பிள்ளைமில்ல, வைக்கிற டைமில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைய வாயில் ஃபர்ஸ்ட் டைமில் பொறுத்த சிலவங்க விளப்பம் இல்லாமல் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு அறிவு இல்லாமல் அப்படி எடுத்து பெருசாக வச்சு விட்ருவாங்க உள்ளுக்கு. அது குழந்தை என்ன செய்யும், அது தவறானது. சாதாரணமாக அந்த டேஸ்ட்டை மட்டும் பார்க்குற அளவுக்கு தொண்டையில் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அதை செஞ்சு பரக்கத்துக்காக துவா கேட்டாங்க. குழந்தை கிடைச்ச உடனே பரக்கத்துக்கு, குழந்தை பிறந்த உடனே என்ன துவா கேட்கறது, ஒருத்தர் குழந்தைய எங்கே போனாலும் குழந்தைய வந்து கையில் தருவாங்க. நிறைய பேருக்கு தந்த உடனேயே குழந்தைய எடுத்து வச்சுட்டு என்ன செய்யறது, எப்போ வாங்குவாங்கன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. விளையிட்டா அவங்களுக்கு என்ன செய்யறதே தெரியலை. அப்போது இது நம்ம பார்க்குறோம். அதாவது ஷேக் அல்பானி இடத்துல ஒரு குழந்தை கொடுக்கப்பட்ட டைமில் ஓய்து கபி கலிமாத்தில்லாஹி தாமா மின் குல்லி ஷைத்தானின் வஹமு மின் குல்லி ஐன் இல்லாமான்னு என்ன செஞ்சார், அவர் துவாவை என்ன செஞ்சார், அதை ரசூலுல்லாஹ் ஹசன் ஹுசைனுக்கு ஓதின துவாவை அவர் ஓதினார். ஆனால் மிக பொருத்தம் என்ன, ஹதீஸ்கள் எல்லாம் வருது பரக்கத்துக்குரிய துவா தான் என்ன செய்யுது, நிறைய வருது. பாரக்கல்லாஹு ஃபீ மௌலூதிக், பாரக்கல்லாஹு ஃபீ வலதிக், பாரக்கல்லாஹு ஃபீ திஃப்லிக், அல்லாஹ் தஆலா உங்களோட குழந்தையில பரக்கத் செய்யட்டும். பரக்கத் என்ற வார்த்தை தான் என்ன, ஒரு மிக அழகான ஒரு வார்த்தை ஹதீஸ்ல பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் இங்கேயும் அப்துல்லா இப்னு சுபைருக்கு என்ன செய்கிறாங்க, துவா கேட்குறாங்க. இது வரைக்கும் ஒரு அளவுல பரவாயில்ல. இதை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்க்கு சொல்லி காட்டுறாங்க. என்னது, அதாவது அப்துல்லா பின் சுபைருடைய தொண்டைக்குள் முதலில் நுழைந்தது நபி அவர்களுடைய எச்சில். நபி அவருடைய எச்சில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைத்தார்கள் அப்துல்லா என்று சொல்லி. நபி அவர்கள் பரக்கத்துக்காக கேட்ட அது ஒரு குழந்தை. இஸ்லாத்துல ஹிஜ்ரத்துக்கு பின்னால் பிறந்த முதல் குழந்தைன்னு சொன்னாங்க. அவ்வளவு மௌலூதின் ஃபிலிஸ். இதுதான் அவங்க அடிச்ச அந்த 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 என்ன சொல்றது, அந்த ஹிப்தா, அந்த பெருமிதம் எல்லாம் எதை வச்சு சொன்னாங்க, நாலுமே இஸ்லாத்தை வச்சு தான். இதே நம்ம மக்கள் சாலிகான குழந்தை பெறணும்னு நினைச்சிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட இது சொன்னீங்கன்னா, எங்களோட ஊர்ல ஃபர்ஸ்ட் டாக்டர் அவன் தான், வழங்கிட்டா அவன் தான் ஃபர்ஸ்டா இங்கே போனான், அவன் தான் ஃபர்ஸ்ட் இப்படி என்று ஒரு பெரிய எதை போட்டிருப்பாங்க, சடவாத ரீதியான இதை போட்டு பிழையல் அவைகள்லாம். ஆனால் அதை பெருமைக்குரியதாக என்ன செய்யலை. அவங்க அந்த பெருமிதம் அடைஞ்சதெல்லாம் முதல் இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை, இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை, நபியவர்கள் பேர் வைத்தார்கள், நபியவர்களுடைய எச்சில் அதில் போச்சு, ரசூலுல்லாஹ் பரக்கத்துன்னு துவா கேட்டாங்கன்னு அதைத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது அருமையாக அதை சொன்னார்கள்ன்றதை நம்ம பார்க்கிறோம். எனவே அவங்களோட மனதில் இருந்த அந்த சிந்தனைகள்லாம் சாலிஹான அந்த குழந்தை, சாலிஹான அந்த குழந்தை என்றதுனால தான் அவங்க எந்த வயசுல சொல்றாங்க, இது 100வது வயசுல சொல்றாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா.
அவங்க 100வது வயசுல சொன்ன வார்த்தை தான் இது. அப்துல்லா இப்னு சுபைர் எப்படிப்பட்ட குழந்தை என்று சொல்ற டைம்ல பெருமை அடிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது, பெருமை அடிக்கிறதுக்கு எவ்வளவு இருந்தும் கூட அவங்க சொன்னது அந்த சலாஹியத்து மட்டும்தான். அந்த குழந்தை பிறக்கிற டைம்ல அவங்களுக்கு இருந்த சிந்தனை அந்த சந்தோஷம். அப்படின்னா அதுதான் லட்சியமா இருக்கணும். அவங்களுடைய இன்றைக்கு சாலிகான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை பிறந்துச்சதுக்குரிய ஆதாரங்களை தான் அவங்க என்ன செஞ்சாங்க முன்வச்சு. அந்த குழந்தை மதீனால எப்படி வளர்ந்தது தெரியுமா? நான் ஹிஜ்ரத்துல வீர பெண்மணியாக போற நேரத்தில் பிறந்த குழந்தைன்னு அந்த பெருமையில என்ன செய்யல, அவங்க சொல்லவே இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் இதான், பேர் வச்சது ரசூலாங்க, பரக்கத்துக்கு துவா கேட்டாங்க, எச்சில் தான் முதலான் நுழைஞ்சது, இந்த மாதிரியான வார்த்தைகள் சொன்னதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுதான் சிந்தனை. இது ஒரு அம்சம். இது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளுடைய திருமணம். அபூபக்கர் மகள் வந்து திருமணம் முடிச்சு சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பிறந்திக்கிறாங்க. இப்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் வந்து மூத்தா யுத்தத்துல கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட பின்னால் அஸ்மா பின்த் உமைஸ ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்க, அபூபக்கர் திருமணம் முடிக்கிறாங்க. எத்தனாம் ஆண்டு முடிக்கிறாங்க? ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு. மகளுடைய திருமணத்துக்கு 9 வருஷத்துக்கு பிறகு யார் திருமணம் முடிக்கிறாங்க? பாப்பா திருமணம் முடிக்கிறாரு. நாம கலாச்சாரத்துல என்னது அது இல்லை. மகளுடைய திருமணத்துல 9 வருடங்களுக்கு பின்னால வாப்பா என்ன செய்யறாரு, திருமணம் முடிக்கிறாரு. மகள் புள்ள, அதாவது புள்ள பிறந்து 9 வருஷத்துக்கு பின்னால, புள்ள திருமணம் முடிச்சாலே முடிக்க மாட்டாங்க, திருமணம் முடிக்கிறத விடுங்க, பருவ வயது அடைஞ்சாலே என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் முடிக்க மாட்டாங்க. இங்க புள்ளையும் பிறந்து 9 வருடங்களுக்கு பின்னால அஸ்மா பின்த் உமைஸ திருமணம் முடிக்கிறாங்க. எனவே அபூபக்கரான குடும்பத்தில் 2 அஸ்மா சம்பந்தம். ஒரு அஸ்மா மனைவி, இன்னொரு அஸ்மா மகள். இன்னொரு அஸ்மா மகள். அப்ப அந்த மனைவிக்கு அவங்களுக்கு பாருங்க அல்லாஹ் எப்படி ஏற்படுத்திக்கிறான். ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜிக்கு வராங்க. அப்ப இந்த அஸ்மா வந்து கர்ப்பிணி ஆகிறாங்க. எது? அபூபக்கருடைய மனைவி அஸ்மா என்ன செய்யறாங்க, அஸ்மா பின்த் உமைஸ், அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜிக்கு வார நேரத்தில் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. கர்ப்பிணியா இருந்து இந்த அஸ்மா பின்த் உமைஸ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பிரசவ வேதனை வருது. பிரசவ வேதனை வந்து அவங்க வார வழியில குபா பள்ளியில வச்சு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து இது இந்த குழந்தை என்ன செஞ்சிருது, பிறந்துருது. அப்போ அதில் அவங்க வந்து மாதாவிட, அதாவது என்னது இந்த இரத்த அந்த தீட்டுக்கு என்ன செஞ்சிடறாங்க, ஆளாகி விடுகிறார்கள். யார்? அப்போ அதில் வரும் நுஃபிசத் பி முஹம்மது இப்னு அபிபக்கர், அபூபக்கர் அவங்களுடைய மகன் முஹம்மதின் மூலம் அவங்க என்ன செஞ்சாங்க, அதாவது இந்த இந்த குழந்தை வந்து அவங்களுக்கு அவங்க அந்த மாதமாகி விட்டார்கள், அந்த அந்த இரத்தப்போக்கு அவங்களுக்கு ஏற்பட்டதுன்னு வருது. அவங்க மூலம் ஒரு சட்டம் வரும். என்ன சட்டம் வரும்னா, ஒரு பெண்மணிக்கு வந்து குழந்தை பிறந்துட்டா அவங்க ஹஜ்ஜிக்கு போகிறது எப்படி, அவங்க இஹ்ராம் நியத்து வைக்கலாம், உம்ரா போகிறதா இருந்தாலும் எனது மாதாவிட வந்தால் இஹ்ராம் நியத்து வைக்கலாம், மற்ற எல்லா வேலைகளையும் அவங்க செய்யலாம் தவாஃபை தவிர. ஆயிஷா ரலியல்லாஹு மூலம் அது வரும். அது வந்து ஆயிஷா அவங்களுக்கு வந்ததுன்னா மாதாவிட, இது வந்து குழந்தையுடைய அந்த பிறப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய இரத்தம். எனவே அவங்களும் இஹ்ராம் வச்சு என்ன செய்யலாம், போகலாம், அவங்க அந்த ஹஜ் எல்லாம் என்ன செய்யலாம் என்றதை பார்க்குறோம். நபிகளாருடைய காலத்தில் வந்து இப்போ இதே நம்ம ஊரில் நடந்துக்க அப்படியே ரிட்டர்ன் அனுப்பி, பிரயாணமே போய்க்க மாட்டோம், முதலாவது ரிட்டர்ன் அனுப்பி ஊருக்கு அனுப்பிப்போம். அப்போதான் பிள்ளை அவங்க அப்படியே நேராக எங்கே போயிட்டாங்க, அப்படியே ஹஜ்ஜி போயிட்டாங்க, ஹஜ்ஜின்னு செஞ்சாங்க, எல்லாம் என்னது நடந்து அந்த இடத்துல ஹஜ்ஜெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தாங்க. அப்போ பிறந்த குழந்தையோடு ஹஜ்ஜிக்கு போகிற அந்த தாயுடைய இலக்கில் என்ன இருக்கும், பிறந்த குழந்தையோடு ஹஜ்ஜிக்கு போகிற, அதாவது இப்போ தான் பிரசவம் குழந்தை வந்து சட்டத்தை கேட்குறாங்க, எஹராத்தை வச்சாச்சு, புள்ளை எடுத்துகிட்டு போகிறாங்க. புள்ள பிறந்த நாள்லயே என்ன, பிறந்த 10 நாளைக்குள்ள என்ன ஹஜ்ஜி நடக்குது. யாரோட? அல்லாஹ்வுடைய தூதரோடு என்ன செய்யுது, ஹஜ்ஜி நடக்குது. இதுல நிறைய ஆர்வமா இருந்தாங்க நபி தோழிகள். ஒரு புள்ளை அப்படி தூக்கி ரசூலுல்லாஹ்கிட்ட காட்டுறான். அல்லாஹ்வின் தூதரை, இந்த புள்ளைக்கு நன்மை உண்டா, ஹஜ்ஜி செஞ்சா நன்மை உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த புள்ள ஹஜ்ஜி செய்யலாம், நன்மை உங்களுக்கு உண்டுன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அந்த புள்ள ஹஜ்ஜி செய்யலாம், நன்மை உங்களுக்கு உண்டு. அப்படின்னா என்ன, ஒரு ஹஜ்ஜில் 2 நன்மை என்ன செய்யும், 2 ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிள்ளைக்கு நன்மை தீமை எழுதப்படுற வயசு அல்ல, விளங்கிட்டா. ஆனால் ஹஜ்ஜி செய்யலாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஹஜ்ஜி ஏன் செய்கிற, அந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு சலாஹியத், அந்த பிள்ளைக்கு ஒரு பரக்கத்தாக, அந்த புள்ள அந்த மாதிரியான ஒரு உணர்வில் வரணும், அந்த மாதிரியான நடைமுறை இஸ்லாம் அனுமதிச்சு. இப்போ சில தாய்மார்கள் வந்து சௌபா உடுப்பட்டி, குத்ரா உடுப்பட்டி, பிள்ளைகளை என்ன எஹ்ராம் அப்படி ஒரு பரக்கத்துக்கு அளவு பார்ப்பாங்க. அது சிறப்பு. அளவு பார்க்குறேன்டா என்னதில்ல, ஃபோட்டோ அடித்து ஸ்டேட்டஸில் போடுறதில்ல, எஹ்ராம் துணியோட என் மகன் அப்படின்னு போட்டுறது. அவனை சின்னத்துலேருந்தே எப்படி முகஸ்துதியோடு வளர்றன்னு வளர்க்குறது. நீ வந்து செய்கிற எல்லா செயலும் இந்த உலகத்துக்காக இருக்கணும். பாரு வாப்பா எப்படி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு வரான்னு, இதெல்லாம் சேவ் பண்ணி பிள்ளை காட்டுறதுக்கு போகிறோம். நீ எப்படியெல்லாம் மார்க்கத்தை சும்மா இயற்கையான ஒரு மெமரி ஒருத்தர் சேவ் பண்ணுறாருண்டா, அது மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்ட பிள்ளை சரியான ஒரு பகுதிக்குள்ளே போயிடும். தீனை சேவ் பண்ணிட்டு வர்றது என்னது, அவன் செஞ்ச ஹஜ்ஜி ஞாபகம் வச்சு, வாப்போட 8 உம்ரா பேத்திக்கிறாய், எத்தனை உம்ரா, 8 உம்ரா, 5 முறை தமாம் பண்ணிக்கிறாய், விளங்கிட்டா. இப்படியே அவனை இஹ்லாஸ் இல்லாமல் வளர்க்குறது. அதான் சொல்ல, நல்லா குர்ஆன் ஓத ஆரம்பித்து அவனை கொடுத்து மேடையில் நிப்பட்டிடுறது.
நல்லா குர்ஆன் ஓது அப்படின்னு என்ன செஞ்சு நிப்பட்டிடுறது, எங்கேயாவது காட்ட நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறை. நீங்கள் பாருங்கள், எந்த மஜ்லிஸ் ஆரம்பிக்கக்குள்ளையும் குர்ஆன் வந்து ஒரு கண்ணியமான ஒரு சப்ஜெக்ட். அப்போ யார் அந்த குர்ஆனை ஓதணும், பெரிய மக்கள் வந்து அந்த குர்ஆனை ஓதி ஆரம்பித்தா வேறு விஷயம். சின்ன பிள்ளைய கொண்டு என்ன செஞ்சுட்டு ஆரம்பிச்சிடுறது, சின்ன பிள்ளைய கொண்டு ஆரம்பிச்சிடுறது வந்து அவங்கள உருவாக்குறது முன்னேற்றத்துக்கு நல்லது தான். இன்னொன்னே காட்டுது, நமக்கு முக்கியம் இல்லைன்றதை காட்டுது. இந்த சாப்டர் என்ன நமக்கு முக்கியமான ஒரு அம்சம் இல்லை, அதனால் சின்ன பிள்ளைகளை வச்சு என்ன செஞ்சிடுறது ஆரம்பிச்சிரு. ஒரு ஃபுல்லாகவே ஒரு நம்ம ஹிஃபுல் மதரசா ஒன்று செய்கிறோம், இல்லை வேறொரு மதரசா அப்போ ஒரு ஃபுல்லாக ஆரம்பிக்கிறன்றது வேறு இல்லை. இருக்கிறதெல்லாம் யார், பிள்ளைகள். பெரியவங்கெல்லாம் இருக்கிற மஜ்லிஸ் தலைமை உரை நடக்கும், அதனெல்லாம் நடக்கும். ஆனால் ஓதுறது யார், சின்ன பிள்ளாமல் திக்கி ஓடிட்டு போவான். இப்போ தான் பழகிறதுக்கு இந்த பெரிய மஜ்லிஸாக கிடைச்சிது பண்ணிட்டா. இது ஒரு அல்மியத்தான குர்ஆனுக்குரிய மஜ்லிஸாக அதை என்ன செய்யணும், அது இருக்கணும். அப்போது இது வந்து சில இடங்களை நம்மளும் தவிர்க்க முடியாமல் அங்கீகரிக்கிற, சில இடங்களில் கண்டிச்சிடும் அது வானா அப்படின்னு சொல்லி. அப்போது எனவே இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. அதாவது நம்ம பிள்ளைய பறக்கத்துக்காக சில விஷயங்களை செய்கிறது ஓகே, முகஸ்துதியை என்ன செய்யக்கூடாது, நம்ம வளர்த்து விடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அதோட அந்த குழந்தையோட ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. முஹம்மது பின் அபி பக்கர் பறக்கத்தை பாருங்கள். இந்த முஹம்மது பின் அபி பக்கர் என்ன செய்கிறாருன்னா, கொஞ்சம் வளர்ந்த பின்னால் கொல்லப்பட்டுடுறாங்க. முகமது நபி பக்கர் என்ன செஞ்சிடறாங்க, ஏதோ ஒரு யுத்தத்தில் என்ன செஞ்சிடறாங்க, முகமது அது பெரிய வரலாறு. அது முகமது நபி பக்கர் கொல்லப்பட்டுறாங்க. இந்த முகமதுக்கு ஒரு புள்ள பிறக்கிறார் காசிம். காசிம் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறார். இந்த காசிம் வளர்ந்தது யார்கிட்ட, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. காசிம் வளர்ந்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன காரணம் ஆயிஷா வளர்றாங்க, குடும்பத்து புள்ள. ஏன், முகமது பின் அபி பக்கரும் ஆயிஷா பின் அபி பக்கரும் சொந்த சகோதரிகள், அப்படித்தானே, சொந்த தாய்மார் தான் வேறு. எப்படி அஸ்மா ரலியல்லாஹு தாய் வேறையோ அதே போல என்ன முகமது நபி பக்கரோட தாய் வேறு. அஸ்மாவோட தாயார் யார், உம்மு ஜமீல். இவங்களோட தாயார் வார் அஸ்மா பின்ட்டு உமைஸ். அப்போ ரெண்டு பேரும் என்னது சகோதரிகள். அப்போ அவர்கள்ட்ட பிள்ளைய யாரு, இந்த முகமது நபி பக்கர் பிள்ளை காசிம். காசிமை வளர்க்குறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஸில் வருது, அலமுன் நாஸி பி ஹதீஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஹதீஸி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஹதீஸுகள் சம்பந்தமாகவும் விளக்கம் சம்பந்தமாகவும் இந்த உலகத்திலேயே மிகவும் அறிந்தவர்கள் 3 பேர். ஒருத்தர் காசிம், இவர் காசிம் பின் முகமது பின் அபி பக்கர். ரெண்டாவது உர்வத் இப்னு ஜுபைர், ஜுபைர் ரலியல்லாஹு மகன், அப்துல்லாவுடைய தம்பி. அப்துல்லா பின் ஜுபைர் சொன்னேன் பண்ண, அவர் தம்பி உர்வா. மூன்றாவது ஒரு பெண்மணி அம்ரா என்ற பெண்மணி. இவங்க 3 பேரும் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை சொல்லிப்பாங்களா இல்லையா, இப்படி சொன்னாங்களா, எந்த வார்த்தை சொன்னாங்கன்னு முடிவெடுக்கிறதுக்கு யாரில் போவாங்க, இந்த 3 பேர். ஏதாவது ஒரு அறிவிப்புல பிழை வந்து நாங்கள் பார்க்குறோம், ஒருத்தர் ஒரு மாதிரி அறிவிச்சுக்கிறார், இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி அறிவிக்கிறார், மாணவர்களை பார்க்கணும். ஆயிஷால மாணவர்கள் இந்த 3 பேர் இருந்தாங்கன்னா யார் அறிவிப்பை முற்படுத்தணும், இந்த 3 பேர் அறிவிப்பை தான் முற்படுத்தணும். அப்போ காசிம் பின் முகமது பின் அபி பக்கர் ஏற்கனவே கேட்ட துவால பேரப்புள்ளைகள் வராங்க. இதில் யார் வராங்க, பேரப்புள்ளைகள் என்ன செய்கிறாங்க வராங்க. அப்போ காசிம் பின் முகமது அபி பக்கரை தாபீன்களில் 7 மிகப்பெரிய ஃபத்வா கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் சொன்னேனே, அதில் ஒருத்தர் அவர் என்ன செய்வாங்க, எல்லா அறிஞரும் சொல்லுவாங்க. காசிம் பின் முஹம்மது பின் அபி பக்கர் இவரை வந்து அதாவது மதீனாவிலே தாபீன்களிலேயே ஃபுகஹாக்கள்ல 7 ஃபுகஹாக்கள்ல இவர் ஒருவராக மிக முக்கியமானவராக என்ன செய்வார்கள், இடம்பெறுவார்னு பார்த்தோம். நேற்று நம்ம ஒரு ஆளை பார்த்தோம், சயீத் இப்னுல் முஸய்யிப். அவருடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க, அப்துல்லா இப்னு அபி வதாவுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அவர். இரண்டாவது நபர் யாரு, இவர் யாரு, காசிம் பின் முகமது பின் அபி பக்கர். அடுத்த நபர் யாரு, உர்வத் இப்னு ஜுபைர். நான் சொன்ன மாதிரி அடுத்தவர் உர்வத் இப்னு ஜுபைரும் இந்த 7 நபர்கள்ல ஒருவர். அப்போ 3 பேரை நீங்க என்ன செய்யணும், ஞாபகம் வச்சுக்கணும். எனவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த செய்தியை அஸ்மா பின் உமைஸுடைய செய்தி, முகமது நபி பக்கர் செய்தியை முடிச்சு அறிஞர்கள் முடிக்கிற நேரத்தில் கூட இவங்களோட நஸ்ல இவங்களோட பரம்பரையில் இவர் வந்தாரு அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க, அந்த சலாஹியத்தை சொல்லி முடிவிக்கக்கூடிய ஒரு தன்மை பார்க்குறோம். எனவே யார்கிட்ட வளர்றாங்க, எந்த சூழலில் வளர்றாங்க என்றது இவர்களை சார்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு சார்ந்து வளர்ந்ததுனால தான் இவங்க 3 பேருக்கு அவ்வளோ அறிவு என்ன செஞ்சது, வளர்ந்தது. எதை கேட்டாலும் தெளிவு சொல்லுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஒன்று இருந்துச்சு, எதாக இருந்தாலும் விளங்கப்படுத்தக்கூடிய, இது அப்படி இல்லை இது இப்படி என்று விளங்கப்படுத்தக்கூடிய அந்த அறிவாற்றல் இருந்துச்சு. அந்த சிறப்பு இவங்களுக்கு என்ன செஞ்சது, காசிம் பின் முகமது பின் அபி பக்கருக்கு கிடைச்சது. காசிம் பின் முகமதுன்னு சொல்லுவாங்க, காசிம் பின் முஹம்மத் அப்படின்னு என்ன செய்வார்கள் சொல்வார்கள். எனவே இந்த இடத்துல நீங்க இன்னொன்று அவதானிக்கணும் பாருங்க, ரசூலுல்லாஹோட பேர் முஹம்மத், ரசூலுல்லாஹோட மகன் பேர் காசிம். அந்த காசிம் பின் முஹம்மது அபூபக்கரோட குடும்பத்தில் அந்த மஹபத் என்ன செஞ்சது இருந்தது, அப்படியே பேர் வச்சது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதெல்லாம் சலாஹியத். நல்லவர்கள்ட்ட பேரை வைக்கணும்னு நினைக்கிறோம், நல்லவர்கள்ட்ட பேரை வைக்கணும்னு நினைக்கிறோம். அது பின்னால் நான் 3வது கட்டத்தில் அது வரும். நல்லவர்கள்ட்ட பேரை வைக்க நினைக்கிறதுக்கான காரணமே அதை மாதிரி நம்மளோட புள்ள என்ன செய்யட்டும் வரட்டும், அதை மாதிரி என்ன செய்யட்டும் உருவாகட்டும். தஅஸ்ஸி, அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்றைய காலத்தில் என்னது இந்த அஹ்லுல் கிதாப் வேதக்கார கூட பழக்கமாக இருந்துச்சு. நல்ல மனிதர்களுடைய பேரை என்ன செய்வாங்க அவங்க வைத்துக் கொள்வார்கள். அதை போல எங்களை புள்ள என்ன செய்யணும் உருவாகணும் என்பதற்காக அப்படின்னு ரைட்டு. எனவே
இந்த வரலாற்றில் நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்கிறோம். அதே போல் அதாவது குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது பரம்பரை சார்ந்த பிரார்த்தனைகள், அதாவது நம்ம கேட்குற அந்த இதில் வந்து பரம்பரை சார்ந்த பிரார்த்தனைகள் நிறைய துவாக்கள் வந்து இப்போ நம்ம அதாவது இப்போ சில துவாக்கள் இருக்குது, ஓகே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய டைமில் கேட்குறேன் நம்ம ஒன்று சொன்னேன். அது இல்லாமல் பரம்பரை சார்ந்தனால அர்த்தம் என்ன? பிறக்காத உருவாகாத குழந்தைன்னு அர்த்தம். ஏற்கனவே உருவாகினு சொல்லலாம், பிறக்காத உருவாகாத குழந்தைகளுக்கும் என்ன கேட்குறோம்? சலாஹியத்தையால சாலிஹான நல்ல குழந்தையாக, மார்க்க அறிவோடு நல்ல குழந்தை, லட்சியவாதியான குழந்தை, இந்த மாதிரியாக துவா கேட்குற நிறைய துவாக்கள் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இதில் பாருங்கள், அதாவது கேட்கப்பட்ட அந்த துவால நம்ம வந்து ஒரு மனிதன் 40 வயது அடைந்த நேரத்தில் இதை அதாவது இந்த மாதிரி சொல்றது அப்படி என்ற ஒரு சிலாஹித் அல்லாஹ் துவா சொல்கிறேன். அது அர்த்தம் வந்து 40 வயசு அடைஞ்ச அந்த துவா ஓதணும்னு அர்த்தம் இல்லை. அதே புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் நினைச்சுனாங்கன்னா ஹத்தா இதா பலக அர்பஈன சனா 40 வயதை அடைந்தால் அவர் சொல்வார், என்ன சொல்வார்னு வருதுன்னா குர்ஆன்ல, அதாவது அந்த வயதை அடைந்த பின்னால வபலக அர்பஈன சனா கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைனா ஒரு துவா வரும். அந்த துவா வச்சு நம்ம விளங்கிறப்பட 40 வயது அடைஞ்சோடனே இந்த துவா ஓதணும். நான் டேட்டை பார்த்துட்டு நாளைக்கு நமக்கு 40 வயசு இந்த துவா ஓதணும்னு பேர்த்டே கொண்டாட சொன்ன மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, அதை பார்த்துடக்கூடாது. அப்படியெல்லாம் அந்த துவாவுடைய அர்த்தம். 40 அடைய முந்தையும் என்ன செய்யலாம், ஒரு துவா ஓதலாம். 40 வயது அடைஞ்சவங்களுக்கு புறவான் துவா ஓதலாம். உதாரணமாக உங்களில் பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ முதுமையை அடைந்தால் அவர் சொல்வார், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பியானி சகீர். அப்போ வயசாகான்னு பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த துவா அந்த டைம்லாம் சொல்லணும். உட்காந்துட்டு வயசாகிட்டாச்சு, இப்போ தான் ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பியானி, அது அர்த்தம் இல்லை. அல்லாஹ் இது எதுக்கு சொல்கிறான்னா, இந்த பிரார்த்தனையின் கூட அல்லாஹ் உணர்த்த வரான் ஒரு செய்தியை. நம்ம துவாவை இப்பயும் சொல்லிக்கலாம், இப்பயும் சொல்லலாம், அப்பையும் சொல்லலாம், 60 வயசுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அல்லாஹ் ஒரு செய்தியை உணர்த்த வாரான். அந்த வயசு வர நேரத்தில் பழைய கெட்ட இதெல்லாம் விட்டு குணமெல்லாம் திருந்தி இதுக்கு போகிற ஒரு நல்ல இடத்துக்கு மாறி எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, குழந்தைகளை பற்றி நல்ல சிந்தனைகளோடு நன்றியுடனோட வாழ்கிற தன்மை அதிகரிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்பது தான் அந்த செய்திയുടെ அர்த்தம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு 40 ஆகிய டைமை பார்த்த உடனே சரி மகரிப் டைமில் 4000 அப்போ என்னது ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி என்னது அந்த துவா, அது சப்ஜெக்டே இல்லை. இங்கே பிறந்ததை விழாக்கெல்லாம் அந்த துவா வரலை அப்படின்னா அந்த துவா அப்போ தான் ஓதணும். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பியானி சகீர்லாம் அவன் வயசாகின பொழுது தான் என்ன செய்யணும், ஓதணும்னு அர்த்தமாயிரும். அந்த அடிப்படையில் எல்லாம் உணர்த்துறான். அந்த உணர்த்துற துவால வருது என்னடா, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, என் மீது நீ செய்த அருளுக்காக, வஅலா வாலிதைய, என் பெற்றோர்கள் மீது நீ செய்த அருளுக்காகவும் உனக்கு நான் நன்றி செலுத்த எனக்கு உள்ளுணர்வை தா, அந்த வாய்ப்பை தா, அந்த மனநிலை எனக்கு என்ன தா என்று துவா கேட்கிறோம். இதுல பெற்றோர்களுக்கு செய்த அருள் என்று ஏன் நாம நன்றி செலுத்தணும்டா, பெற்றோர் இஸ்லாத்துல இருந்ததுனால தான் நம்ம என்ன செஞ்சோம், இஸ்லாத்தில் இருந்தோம். எனவே பெற்றோர்களுக்கு செய்யப்பட்ட அருள் எங்களுக்கு செய்யப்பட்ட அருள். எனவே அந்த அருளுக்கு நம்மளும் என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும். வான அமல சாலிஹன் தரதா, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லமல்களை செய்வதற்கு எனக்கு உள்ளுணர்வை தா. வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, இஸ்லாஹ் இந்த வார்த்தையை பாருங்க. வஅஸ்லிஹ் சலாஹ்னு சொன்னனே, வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, என்னை எனது பிள்ளைகளில் எனது பரம்பரை, துர்ரியாண்டா நேரடி பிள்ளையும் குறிக்கும், பேர பிள்ளையும் குறிக்கும், அதுக்கு அடுத்த பிள்ளைகளே என்ன செய்யும் அது குறிக்கும், துர்ரியா. விளங்கிட்டா? இன்னும் அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி. இப்போ இப்ராஹிம் சார் துவா கேட்குறாரு, என்னது வமின் துர்ரியதி, அல்லாஹ் தஆலா ஒரு உங்களை வந்து பரக்கத்தாக்கி வைப்பேன்னு சொன்ன உடனே வமின் துர்ரியதி, உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது என்ன, யா அல்லாஹ் என் பரம்பரைக்கு பாருங்க அந்த சலாஹியத்தை என்ன பரம்பரைக்கு என்ன, கால லா யனாலு அஹ்தி ஸாலிமீன், எனது வாக்கு அநியாயக்காரர்களை சேராது. அப்படின்னா என்ன, பரம்பரையில் அநியாயக்காரர் வருவாங்க, நல்லவர்கள் வருவாங்க. நான் சொன்ன வாக்கு உன பரம்பரைக்கு உண்டு, ஆனால் யாருக்கு உண்டு, அதில் நல்லவர்களுக்கு மட்டும் என்ன உண்டு, கெட்டவர்களுக்கு இல்லை. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாக்கு கேட்குறாங்களாட்ட, ஒரு உடம்படி கேட்குறான். அல்லாஹ் ஆமன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலக அழியிற நாள் வரைக்கும் உள்ளவர்களுக்கு என்ன செய்யும், அது போய் சேரும். அல்லாஹ் சொன்னா லா யனாலு அஹ்தி ஸாலிமீன். இப்போ துவா வந்து பரம்பரைக்கு, எதிர்காலம், எல்லாவற்றுக்கும் என்ன கேட்குற ஒரு சலாஹியத்தான துவா. வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி, ஏண்ட பரம்பரையில் என்ன இஸ்லாஹ் பண்ணிடு, என்ன சீர்திருத்திரு, எந்த பரம்பரையில் என் பிள்ளையில என்ன சீர்திருத்துறா, அந்த பிள்ளைகளை வச்சு தான் என்ன சலாஹியத் கணக்கெடுக்கப்படும். என்னைய வச்சு தான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும், சீர்திருந்தும். ஸோ அந்த பரம்பரையே இஸ்லாஹ் பண்ணுறதுக்குரிய ஒரு துவா இது. வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் உன் பக்கம் என்ன மீண்டு வருகிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற துவா. இது பாருங்க, எதிர்காலத்தை அதை வயிற்றுல பிறக்காத உண்டாகாத குழந்தைகளுக்கும் சேர்த்து நம்ம கேட்கக்கூடிய அந்த துவா, அந்த உணர்வு. அடுத்தது அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும், அதாவது ஈமான் கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை
அவர்களுடைய அதாவது பரம்பரைகள் எந்த பரம்பரைகளும் தொடர்கிறதோ ஈமானோடு அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம், அவர்களுடைய பரம்பரையையும் அவர்களோடு நம்ம சேர்த்து விடுவோம். அதாவது வாப்ப சாலிஹானவராகிறாரு, புள்ள சாலிஹானவரா உருவாக்குறாரு. எந்த பரம்பரை அந்த சாலிஹான பாதையில அப்படி வேகமா வருதோ டோட்டலை நம்ம ஒன்றாக என்ன செஞ்சிருவோம், சேர்த்து விடுவோம் சொர்க்கத்தில். விளங்கிட்டா? அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த இஸ்லாஹ் ஃபி துர்ரியா, அதாவது பரம்பரையை நம்ம என்ன செய்யறது, சரிப்படுத்துறது. பாருங்க, வஜ்னுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் என்ன யா அல்லாஹ் காப்பாற்றி விடுவாயாக என்ற துஆ கேட்கிறத. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு, வ மின் துர்ரியதி, என்ற பரம்பரையிலையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களை உருவாக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு அற்புதமான எங்களோட சிந்தனையில குழந்தை உருவாக்குற நேரத்திலேயே சலாஹியத்தான பிரார்த்தனைகள். நல்ல இந்த வார்த்தைகளை மட்டும் தான் கேட்கணும்ன்றதில்லை. யாரெல்லாம் பரக்கத்தான குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக, சாலிஹான குழந்தையாக, கண் குளிர்ச்சியான குழந்தையாக, நல்ல உன்னை பொருந்தி கொள்ளக்கூடிய குழந்தையாக என்று துவா. அதாவது குழந்தை வளர்ப்பில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் துவா, பின்னரும் துவா, பின்னரும் துவா தான் என்று நம்ம இதில் ஏற்றம்னா அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான்னு வைங்க, அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சிட்டான்னு வைங்க, பாப்பாட வழிகாட்டலும் தேவலாம், அவங்க கடமை செய்யணும். ஆனால் அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான்னு சொன்னால் அந்த இடத்துல யாரோட வழிகாட்டலும் இல்லாமல் அந்த குழந்தை என்ன செய்யும், அப்படியே உருவாகி வரும். அதனால் குழந்தைகளுடைய துவாக்கள் அப்படி என்று நம்ம உருவாக்கத்துக்குரிய துவாக்கள் அதை நான் சொல்லுவேன். அப்படி அழகான முறையில் ஒரு சிறப்பான ஒரு முறை அந்த குழந்தை என்ன செய்யும், உருவாகி வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முழு சிந்தனை ஆரோக்கியமாக எப்படி பிறக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல் நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை உருவாக நினைக்கிறோமோ, அழகாக பிறக்கணும் எப்படி நம்ம நினைக்கிறோமோ, அதுக்கு மேலாக ஆண் குழந்தை பெண் குழந்தை நினைக்கிறோமோ அதுக்கு மேலாக நம்ம நினைக்க வேண்டியது இல்லை, பிழை இல்லை, அதுக்கு மேலாக எங்களோட சிந்தனையில் அண்ணு தினமும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது சாலிஹான குழந்தை என்ற குழந்தையும் என்ற இந்த பிள்ளைக்கு புள்ள பிறக்கவாக கொடுக்கிற அந்த குழந்தையும் அந்த பரம்பரையும் அல்லாஹ் இஸ்லாஹ் செஞ்சு சீராக்கிறேன் என்ற சுஜூதில் அதில் இதிலெல்லாம் கேட்குற அந்த துஆ தான் அந்த குழந்தையுடைய அருமையான எதிர்காலத்தை என்ன செய்யும், தீர்மானிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதை புரிந்து அதை விளங்கி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.